எங்க போறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து கேட்டகரி 1 பேப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்ப்போம். வாய்ஸ் கிளியராக? அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கேட்டகரி 1 பேப்பர் எக்ஸ்ப்ளனேஷனை பார்ப்போம். வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். பேப்பர் சென்ட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து முதல் 7 முதன்மை எண்களின் பெருக்கத்தின் இலக்கச் சுட்டியை காண்க அப்படின்றது தான் முதலாவது கேள்வி. இப்போது நம்மளுக்கு முதன்மை எண்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்னு தெரியும். முதன்மை எண்கள்னு சொல்கிறது எது? ஒரு எண் வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த 3 அப்படின்ற ஒரு இலக்கத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் இவர காரணிகள், இவர் யாராலையெல்லாம் பிரிபடுவார்? 1ஆலையும் 3ஆலையும். ஸோ இதை நம்ம டெஃபினிஷனை சொல்கிறக்குள்ள சொல்லுவாங்க, தன்னாலையும் அதே போல் 1ஆலையும் பிரிபடுற இலக்கங்கள், அதால் மட்டும் பிரிபடுற இலக்கங்களை வந்து நம்ம முதன்மை எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ முதல்ல 7 முதன்மை எண்கள்ன்றக்குள்ள முதலாவது முதன்மை எண் வந்து நம்ம 2. அடுத்ததாக அடுத்த இலக்கத்தை பாருங்கள், 3, அது ஒரு முதன்மை எண். 4க்கு வந்து 2 தர 2 அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு 2 அப்படின்ற ஒரு காரணி அமைகிறதால இந்த முதன்மை எண் வந்து 4ன்ற எண் வந்து முதன்மை எண்ணாக அமையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வராது. அதே போல் 5ல் வந்து 1 தர 5 தானே, அப்போது 5 வந்து ஒரு முதன்மை எண். அதே போல் நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கக்குள்ள இரட்டை எண்கள் பொறுத்த வரைக்கும் 2 ஒரு காரணியாக அமைகிறதால இரட்டை எண்கள் வந்து முதன்மை எண்ணாக அமையாது. அப்போ அடுத்த ஒற்றை எண் வந்து 7. 7ல் வந்து வேறு காரணிகள் இல்லாததால் 7 ஒரு முதன்மை எண். அதே போல் 9 எடுத்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு 3ன்னு ஒரு காரணி, வேறு காரணி இருக்காரு, அதால் இவர் வந்து வரமாட்டார். அடுத்தது 11, 13 இதுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு காரணிகள் இருக்காது. அதே போல் 15 பார்த்தா இவருக்கு வந்து 3, 5ன்ற வேறு காரணிகள் இருக்கிறதால இவரும் முதன்மை எண்ணுக்குள்ளே அடங்க மாட்டார். ஸோ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் 7 முதன்மை எண்களாக என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ முதல் 7 முதன்மை எண்களில் அவ்வளோத்தையும் பெருக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். ஸோ முதல் 7 முதன்மை எண்கள பெருக்கத்தை பார்த்தீங்கன்னா இது 2 தர 3 தர 5 தர 7 தர 11 தர 13. இப்போ இதில் வந்து தர 17. இப்போ இதுதான் வந்து முதல் 7 எண்கள். ஸோ இந்த 7 எண்களையும் பெருக்கத்தை முதலாவது கண்டுபிடிக்கணும். இதை வந்து நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா 2 3 6 6 5 30 இப்படின்னு சொல்லி பெருக்கக்குள்ள வர பெருக்கிற ஆன்சர் வந்து இப்படி ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது 5,30,000
10,510 அப்படின்ற ஒரு இலக்கம் வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைச்சிருக்கும். ஸோ இந்த இலக்கத்தில் நம்மளோட கேள்வி என்ன சொல்லுது? இந்த இலக்கத்தில் இலக்க சுட்டி தான் நம்மளோட கேள்வி. இலக்க சுட்டின்றது என்னன்னு சொன்னால், அந்த இலக்கத்தில் அந்த வார எண்ணில் உள்ள அனைத்து இலக்கங்களையும் நம்ம கூட்டணும். ஸோ கூட்டி வார டோட்டல் தான் வந்து இலக்க சுட்டின்னு சொல்லுவோம். டோட்டல் வந்து எது வரைக்கும் கூட்டணும்னு சொன்னால், அந்த வார இலக்கங்கள் வந்து கடைசியாக ஒரு இலக்கம் அமைகிற வரைக்கும். ஸோ நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இவர் தான் ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பெருக்கத்தில் ஆன்சர். இப்போ இந்த ஒவ்வொரு இலக்கங்களையும் கூட்டி பாருங்க. ஸோ 5 + 1 + 0 + 5 + 1 + 0. இதை கூட்டினீங்கன்னா 12 வருதுதானே. 5 1 6, 6ஓட 5 கூட்டினா 11, 11 1 12. ஸோ இந்த 12ல் இந்த இலக்கங்கள் ரெண்டுலையும் இப்போ இது வந்து இன்னும் இந்த ஒரு சிங்கிள் டிஜிட்டாக வந்து வரல. நம்ம சிங்கிள் டிஜிட்டாக ஆகிறக்கட்டிலும் கூட்டுறதுக்கு பேர் தான் இலக்க சுட்டி. அப்போ இந்த 12லையும் நம்ம எப்படி அதில் இலக்கங்களை கூட்டினா 1 சக 2. அப்போது கடைசி நம்மளுக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து 3. ஸோ முதல் 7 முதன்மை எண்கள்ற பெருக்கத்தில் இலக்க சுட்டி அப்படின்றது வந்து நம்மளுக்கு 3 அப்படின்ற ஆன்சர் வந்து அமையும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து ஒரு பெரலோகிராம் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது இணைகரம். முதலாவது நம்மளுக்கு உருக்கள் வந்து தெரியும் தானே, சதுரம் செவ்வகம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல இணைகரம் அப்படின்றது உரு வந்து ஒரு செவ்வகத்தை சரிச்ச மாதிரி வரப்போகுது. ஒரு செவ்வகத்தை சரிச்சு கீறுற மாதிரி வரும். ஸோ இதான் வந்து ஒரு இணைகரம் அப்படின்ற ஒரு உருவம். ஸோ இந்த இணைகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இவருக்கு சமச்சீர் கோடுகள் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு இப்படி ஒரு செவ்வகத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால், இவரை வந்து ஸோ இந்த செவ்வகத்தில் வந்து சமச்சீர் கோடுகள் வந்து நம்மளுக்கு கீறணும். அதாவது இப்போ இந்த செவ்வகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்படி ஒரு கோட்டால், அதாவது சரியா பாதி வார மாதிரி நடுவால் கீர்னிங்கன்னு சொன்னால், இந்த ரெண்டு பக்கத்தையும் அடித்தக்குள்ள அது ஒன்றா பொருந்தும். ஸோ இதைத்தான் வந்து நம்ம சமச்சீர் அப்படின்ற கன்செப்டில் அதைப்போம். ஸோ இந்த சமச்சீர் அப்படின்ற கன்செப்டுக்குள்ளே வரக்குள்ள இப்போ நம்மளுக்கு தேவை யார்? பெரலோகிராம், அதாவது இணைகரம். இந்த இணைகரத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சும்மா கற்பனையை பாருங்கள். ஸோ இப்படின்ற ஒரு கோடு மூலமாக பிரிக்கலுமான்னு பார்க்கணும். இந்த அடிக்கிற கோடு மூலமாக பிரிக்கலுமா? பிரித்தா இவரை மடித்தக்குள்ள வந்து இந்த மூளை வந்து இங்கே வரும். அதே போல் இந்த அரிக்கிற மூளை வந்து இதுக்கிட்ட வரப்போகுது. அப்போ இது வந்து ஒன்றா பொருந்தாது. அதே போல் வேறு ஆப்ஷன்ஸ் நம்ம யோசிச்சா, இப்படி ஒரு கோடு மூலமாக வரையலுமான்னு யோசிப்போம். இப்படி ஒரு கோடு மூலம் வரையலுமா? இவர் வந்து மடித்தக்குள்ள இந்த திசையிலையும் இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் தான் வரப்போகுது. அப்போ அதுவும் வந்து வராது. மூளை விட்டம் வழியாக நீங்கள் கீறினா கூட இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே வைத்து முடியும். இதை வந்து கட் பண்ணி நீங்கள் மடித்து பார்க்கல. ஸோ இதுவும் வந்து ஒரு சமச்சீரான கோடாக அமையாது. ஸோ மொத்தத்தில் இந்த பெரலோகிராம் அப்படின்ற இந்த இணைகரத்துக்கு சமச்சீர் கோடுகள் வந்து எத்தனை இருக்கும்னு சொன்னால் 0. ஒரு சமச்சீர் கோடுகள் அற்ற ஒரு உருவங்களில் ஒன்று தான் இந்த இணைகரம். ஸோ ரெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சர் வந்து 0 அமையும். அடுத்தது வந்து மூன்றாவது கேள்வி பார்ப்போம். மூணாவது கேள்வி வந்து கிரேட் 6 ஆக்களுக்கு, கேட்டகரி 1 ஆக்களுக்கு ஒரு வித்தியாசமான கேள்வியாக இருக்கலாம். கேட்டகரி 1 கிரேட் 6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கொயர், அதாவது வர்க்கம் அப்படின்ற கன்செப்ட் வந்து ஃபெமிலியராக இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஒலிம்பியாடை பொறுத்த வரைக்கும் இந்த கன்செப்ட் வந்து அடிக்கடி வார ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஒரு 3 ஒரு இலக்கத்தில் வர்க்கம்னு கதைக்கிறது நம்ம அடுக்குகளில் போடுறது. 3 அப்படின்ற ஒரு அடுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த 3 வந்து 2 தரம் எழுதி பெருக்கணும். ஸோ இதில் ஆன்சர் 9 அமையும். இதே போல் இந்த 3க்கு 3ஆம் அடுக்குன்னு தந்தாங்கண்டா 3 தரம் அதை எழுதி பெருக்கிற மூலமாக வர ஆன்சர் தான் வந்து அதில் ஆன்சராக இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு வேறொரு இலக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 வர்க்கம்னு சொன்னால் என்னென்னு வரப்போகுது, 4 தர 4 16. ஸோ இப்படியான ஒரு கன்செப்ட் தான் வந்து
என்னது வர்க்கம் அப்படின்ற கன்செப்ட். வர்க்க மூலம் அப்படின்ற கன்செப்ட் வந்து அதுக்கு நேர்மாறானது. இப்போ எப்படி நீங்கள் 3 வர்க்கம் அப்படின்றத 3 தர 3 9 எழுதுறீங்களோ அதே போல் இந்த 9க்கு வர்க்க மூலம் எடுத்தா இவர் வந்து 3ஆம் இவர் அதை நம்ம அரையாம் அடுக்கு அப்படின்ற ஒரு கன்செப்ட்லையும் கதைப்போம். இப்போ இது வந்து கிரேட் 6 ஆகல ஒரு புது கன்செப்டாக இருக்கணும். ஸோ ஒலிம்பியாடை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கூல் சிலபஸில் இல்லாத புது கன்செப்ட் வரும், நீங்கள் லேட்டராக படிக்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஒலிம்பியாடோட ஃபெமிலியில் இருக்கக்குள்ள அந்த கன்செப்ட்ஸை வந்து நீங்கள் விளங்கி எடுத்து படிக்கிறது பெட்டர். ஸோ இதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. இதில் உள்ள கன்செப்ட்ஸை படிக்கிங்கன்னு சொன்னால் போகிற வார ஒலிம்பியாட்ஸில் கவர்மெண்ட் ஒலிம்பியாட்ஸ்லேயும் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இது எப்படி வருதுன்னு சொன்னால் அரையாம் அடுக்குன்ற ஒரு கன்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். வர்க்க மூலம் அப்படின்றது அரையாம் அடுக்கு அப்படின்ற கன்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 அப்படின்றத நம்ம என்னென்னு எழுதியலும் 3 வர்க்கம்னு எழுதியலும். இதைத்தான் நம்ம 9ன்னு எழுதணும். ஸோ வர்க்க மூலம் அப்படின்றது அரையாம் அடுக்கு அப்படின்ற கன்செப்ட். இதே போல் இன்னொரு ரூல் இருக்கு, என்னன்னு சொன்னால் அடுக்குக்கு அடுக்கு வரக்குள்ள இப்போ 3 வர்க்கம்ன்ற ஒரு அடுக்கு, இந்த ஒரு அரையாம் அடுக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து அடுக்குகள் பெருக்கப்படும். ஸோ பெருக்கப்படக்குள்ள 3 1 3 வந்து அமையும். ஸோ இதான் வந்து பேசிக்கான ஒரு கன்செப்ட். ஸோ நீங்கள் இதை வர்க்கம் மூலம் பற்றி நாலேஜ் இருந்தால் இந்த கேள்வி வந்து உங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிருக்கும். சரி, நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ கேள்விக்கு வரும். கேள்வி என்ன சொல்லுது நம்மளுக்கு? முதலாவது அவங்க தார நம்பர் வந்து 4 கணம், இவருக்கு வர்க்க மூலம் எடுக்கட்டாம். சரி, அடுத்தது 2 6ஆம் அடுக்கு, இவருக்கு கண மூலம் எடுக்கட்டாம். சரி, நம்ம பார்ப்போம். இப்போ வந்து முதலாவது அந்த வர்க்க மூலம் அல்லது கண மூலத்துக்கு உள்ளுக்க உள்ள நம்பரை பார்ப்போம். இதில் 4 3ஆம் அடுக்கு. ஸோ இப்போ பார்த்தோமே 4 3ஆம் அடுக்குன்னா என்ன அர்த்தம்? 4 3 தரம் எழுதி பெருக்கணும். 4 3 தரம் எழுதி பெருக்கணும். ஸோ இப்படி ஒரு பெருக்கத்தை நீங்கள் கண்டிங்கன்னா என்னென்னு வரப்போகுது? 4 தர 4 16, 16 தர 4 64. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? இந்த இவர்ற இந்த 4 3 அரையாம் அடுக்கு, அதாவது வர்க்க மூலம் கேட்குறாங்க. ஸோ இந்த 64 வர்க்க மூலத்தை கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? 64 அரையாம் அடுக்கு அப்படின்னா நம்ம 64 எதிரையாவது வர்க்கமாக எழுதியலுமான்னு யோசிக்கணும். ஸோ நீங்கள் 8ஆம் வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வருது? 8 தர 8 64. அப்போ 8 வர்க்கம் அப்படின்றது 64. ஸோ 8 வர்க்கத்தின் அரையாம் அடுக்குன்றக்குள்ள இந்த அரையும் 2 பெருக்கப்பட்டு 1 ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 8 அமையும். இது வந்து முதலாவது அவங்க தந்த கணியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 6 அப்படின்னு தந்திருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? 2ஆம் நம்பரை 6 தரம் எழுதி பெருக்கணும். பெருக்கி பாருங்கள். 2 தர 2 4, 4 தர 2 8, 8 தர 2 16, 16 தர 2 32, 32 தர 2 64. சரி, இப்போ நம்மள்ட்ட 64 என்றால் இருக்கு. இப்போ இவருக்கும் 64 ஆன்சர் வருது. இப்போ 64 கணமூலம் அப்படின்ற ஒரு கன்செப்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ கணமூலம் அப்படின்றது என்ன? இப்போ அதை வந்து பார்ப்போம். இப்போ எப்படி வர்க்க மூலம் அப்படின்றது அரையாம் அடுக்கோ அதே போல் இந்த கண மூலம் அப்படின்றது என்ன? 1 கீழ் 3ஆம் அடுக்காக அமையும். ஸோ இந்த கன்செப்ட் உங்களுக்கு புதுசாக இருந்தால் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ மற்ற இடங்கள்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ எப்படி நம்ம 64 அரையாம் அடுக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம அதை எதிராவது வர்க்கமாக எழுதியலுமா அப்படின்ற ஒரு யோசனை எடுத்தோமோ அதே போல் கணமூலம் அப்படின்ற இடத்துல இவரை ஏதாச்சும் ஒரு நம்பரை 3 தர பெருக்கமாக எழுதியலுமான்னு பார்க்கணும். இப்போ 64 நீங்கள் உன் லேச சொல்கிறேன்னு சொன்னால் 4 தர 4 தர 4 இப்படின்னு எழுதியலும் தானே 64. ஸோ இவங்களோட கணமூலம் தான் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு என்னென்னு வரப்போகுது? 4 3 தரம் எழுதப்பட்டு பெருக்கப்பட்டிருக்குன்னு நம்ம அதை எப்படி எழுதணும்? அப்போ 4 கணம்
இப்படின்னு வரும். ஸோ இவர ஒன்றின் கீழ் 3ஆம் அடுக்கு. ஸோ அப்பயே அந்த அடுக்குகள் என்ன செய்யும்னு சொல்லி தந்தேன், அதுகள் வந்து பெருக்கப்படும். அப்போ 3ஐயும் ஒன்றின் கீழ் 3ஐயும் பெருக்கக்கொள்ள அது ஒன்று வந்து முடிஞ்சு, அப்போ அதுக்கு ஆன்சர் 4 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இப்போ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு விஷயத்துலையும் வேல்யூவை வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 4இன் கணம் அப்படின்ற ஆளுக்கு நம்ம என்ன ஆன்சர் எடுத்தோம், இந்த 4இன் கணம் அவர வர்க்கமூலம். 4இன் கணத்தில் வர்க்கமூலத்துக்கு நம்ம எடுத்த ஆன்சர் வந்து 8. அப்போது இவர ஆன்சர் நம்ம 8ன்னு எடுத்தோம். இந்த 2இன் 6ஆம் அடுக்குக்கு எடுத்த கணமூலம் வந்து 4. ஸோ இந்த இடத்துல 8 சய 4 அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு விஷயமாக மாறுதா இல்லையா? அப்போ 8 சய 4 இதுக்கு ஆன்சர் என்ன? 8 சய 4ன்றது எல்லாருக்கும் தெரியும், 4 அப்படின்ற ஆன்சர். ஸோ இந்த கேள்விக்கு வந்து நம்மளோட ஸ்டெப்ஸ் வந்து என்ன வரைக்கும், ஃபஸ்ட்டுக்கு அதை எப்படி வர்க்கமாகவோ அல்லது 6ஆம் அடுக்குகளாக எப்படி எழுதுகிற, அடுக்குகளாக எழுதிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு எப்படி கணமூலமோ வர்க்க மூலமோ எடுத்தோம் அப்படின்ற கான்செப்டை வச்சு தான் இந்த ஆன்சர் வந்து வரப்போகுது. ஸோ 3 கேள்வி வந்து இப்போ வந்து 3 கேள்வி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ 4வது கேள்வி. 4வது கேள்வி என்னது, 5ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய எத்தனை மூவிலக்க இயற்கை எண்கள் உண்டு? ஸோ இயற்கை எண்கள் அப்படின்றது ஒன்றிலிருந்து வரும் நேர்நிறை எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை எண்கள்ன்றது நம்ம வளமையை யூஸ் பண்ணுற எண்கள், ஆனால் ஒன்றுலேருந்து கதைப்போம். ஏன்னு சொன்னால் இயற்கையாக வந்து நம்ம இப்படி தானே கதைக்கிற எல்லா இலக்கத்தையும், இப்போது 5 டொஃபி இருக்கி, 4 போல் இருக்கி, ஸோ இப்படி தானே நம்ம கதைப்போம். ஸோ இதான் வந்து இயற்கை அப்படின்ற கன்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ -2 இருச்சு இப்படி ஏதாச்சும் நீங்கள் ஒரு பொருளை செல்வீங்களா, அப்போ அதால் இவங்களை நம்ம இயற்கை எண்களுக்குள்ளே இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ அப்படியான டேர்ம்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றதையும் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டி இருக்கும். சரியா? சரி, இப்போ நம்மளுக்கு ஓகே. இப்போது 5இன் அடுக்குகளை பற்றி கேட்குறாங்க. அதாவது 5ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்கள். இப்போது முதலாவது நம்ம ஒரு கன்செப்டை பார்ப்போம். என்னது, 5இன் மடங்குகள்ன்றது என்ன, 5, 10, 15, 20 இப்படியோ போகுங்கண்ணா. ஸோ இந்த இடத்துல 5 வந்து மீதியின்றி வகுப்படும், 10ன்றதும் மீதியின்றி வகுப்படும். ஸோ இப்படி எத்தனை எண்கள் இருச்சு அப்படின்ற ஒரு கன்செப்டுக்குள்ளால போகிறாங்களா இல்லையா? அப்போ அந்த கன்செப்டுக்குள்ளால போகல. இங்கே பாருங்க, இப்போது முதலாவது இலக்கம் வந்து 5, அடுத்தது 10. அப்போ இவர் 1 தர 5, இவர் 2 தர 5, இவர் 3 தர 5ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 அப்படின்ற ஒரு நம்பருக்குள்ள எத்தனை 5 அடுக்குகள் இருக்குன்னு சொன்னால் அவர் 3 தர 5ன்றக்குள்ள அப்போ 3 இலக்கங்கள் இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். இப்போது அவங்க மூவிலக்க எண்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு மூவிலக்க எண்கள் நீங்கள் மொத்தமாக சும்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 5, 10 அப்படி தானே போகுது. கடைசியாக அது எங்கே போய்த்து முடியுன்னு பாருங்கள். நீங்கள் மூவிலக்க எண்ணுன்றது 100லேருந்து 999 வரையும். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் உள்ள நம்பரை கொஞ்சம் பார்ப்போம். இந்த மேக்ஸிமம் நம்பர் வந்து 999. இதுக்கு அங்கால உதாரணத்துக்கு 1005 வந்து ஒரு 5இன் மடங்கு. ஆனால் இந்த நம்ம இது கன்சிடர் பண்ணணுமா? இல்லை. ஏன், மூவிலக்க எண்களுக்குள்ள அமையாது. இப்போ இந்த 999க்கு கீழே இதுக்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் வரப்போகுது? மேக்ஸிமமான 5இன் மடங்கில் உள்ள மூவிலக்க எண் கடைசியில் 5ல் முடியணும் தானே, 5ல் அல்லது 0ல். அப்போ 995 அப்படின்றது தான் அதிகூடிய மூவிலக்க எண் வந்து 5ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய அதிகூடிய மூவிலக்க எண்ணாக வந்து காணப்படும். ஸோ இந்த இவர் வந்து எத்தனாவது மடங்காக இருக்கும்? அப்போ 995 நீங்கள் 5ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் எத்தனை? 199. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னன்னு சொன்னால் 995 வரையில் எதுலேருந்து 5ல் தொடங்குகிற 5இன் மடங்குகள் இது வந்து 199 இலக்கங்கள் நம்மள்கிட்ட காணப்படும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிட்டு, நம்மளுக்கு கேள்வியில் கேட்குறாங்க மூவிலக்க எண்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்போது 5 தொடக்கம் 995 வரையில் தான் 199 இலக்கங்கள் காணப்படுது. ஆனால் நம்மளுக்கு தெரியும் மூவிலக்க எண் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் பண்ணுது? மூவிலக்கம்ன்றது 100ல் தான் ஸ்டார்ட் பண்ணுது.
அப்போ 100ல் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னால் நம்மளுக்கு 95, அதுக்கு கீழே உள்ள 95 வருமா? இல்லை. 90 வருமா? இல்லை. அப்போ இந்த எண்கள எண்ணிக்கையை நம்ம என்ன செய்யணும்? கழிச்சுடணும். ஸோ அந்த எண்கள எண்ணிக்கையை வந்து கழிக்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ 95 அப்படின்றாலே கீழே தானே நம்ம கழிச்ச போகிறோம். இந்த 95ன்றது எத்தனாம் 5ஆம் வாய்ப்பாடில் எத்தனாவது இருச்சுன்னு பாருங்கள். 19வது இருச்சு. 95 5ஆல் வகுக்கக்குள்ள 19 வரும். ஸோ இந்த 19 இலக்கங்கள் இதுக்கு முன்னுக்கு இருச்சும். எதுலேருந்து? 5 10 15 வரும் தானே. அது 95 ஆகக்குள்ள அந்த ஓர்டர் எங்கே வைத்து முடிய போகுது? 19வது இலக்கமாக இவர் இருப்பார். அப்போது நம்மளுக்கு தெரியும் 5லிருந்து ஸ்டார்ட் பண்ணுற இலக்கங்கள் 995 ஆகக்குள்ள நம்மள்ட்ட 199 இலக்கங்கள் இருச்சு. இதுவே 5ல் ஸ்டார்ட் பண்ணுறது 95ல் முடிகிற இலக்கங்கள் 19 இருக்கு. அப்போ நம்மளுக்கு யார் வேணும்? இவங்களை கழிச்சிட தானே வேணும் மொத்த தொகையிலேருந்து. அப்போ நீங்கள் மொத்த தொகை 199லேருந்து இந்த 19 கழிங்க. இந்த 199லேருந்து 19 கழிச்சா எத்தனை வரும்? 180. ஸோ 5ஆல் வகுப்படக்கூடிய, அதாவது 5இன் மடங்குகளாக அமைகிற மூவிலக்க எண்கள் எத்தனை இருச்ச போகுது டோட்டலாக? 180. ஸோ இதில் பேசிக் ஐடியா உங்களுக்கு விளங்கிருச்சோம். மொத்தத்தை பார்த்துட்டு நம்ம அதை கழிக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் திடீர்னு 100ல் இருந்து யோசிச்ச கஷ்டம் தானே. ஸோ அந்த இடத்துல அப்படி ஒரு விஷயம் வந்து அமையும். அடுத்தது வந்து சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வியை செக் பண்ணுங்கள் பேப்பரில் எல்லோரும். என்னென்னு இருக்கு? ஒரு ஆள் வந்து ஒரு பேக் வாங்க ஆசைப்படுறார். ஸோ ஒவ்வொரு நாளும் அவர் வந்து காசு சேமிச்சுட்டு வர்றார். எப்படி சேமிக்கிறார்? டே 1ல், அதாவது முதலாவது நாளில் 1 ரூபா, 2வது நாளில் 2 ரூபா, 3வது நாளில் 3 ரூபா. ஸோ இப்படி வந்து அவர் சேமிச்சுட்டு போகிறார். ஸோ எப்போ வந்து இவர் டோட்டலாக 50 ரூபா அப்படின்ற ஒரு கணக்கை எடுப்பார் அப்படின்றது நம்மளுக்கு தேவை. ஸோ நீங்கள் நார்மலாக யோசிச்சிங்கன்னு சொன்னால் 1 2 3 4 இப்படின்னு நீங்கள் கூட்டி பார்க்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் யோசிக்கிற ஒரு ஆள்னா இப்படி கூட்டி பார்த்து எப்போ 50 வருதோ 10வது நாள் வாங்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கன்செப்டில் எடுக்கலாம். ஸோ அது பொழையாண்டு கேட்டால் மெதட் சரி. ஆனால் ஒலிம்பியாடுன்னு வரக்குள்ள நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து இந்த கேள்வி லேசாக அமைஞ்சிட்டு 50 ரூபான்னு சொல்லி, அப்போ நீங்கள் வளமே லேசாக ஒரு கொஞ்சம் நம்பரை கூட்டக்குள்ளேயே 50ன்ற ஒரு ஆன்சர் வந்துரு. அப்படி நீங்கள் ஆன்சரை போட்டுறீங்க. இப்போது இதுவே உங்களுக்கு ஒரு 5000 ரூபா அவர் சேர்க்கணும்னு கேட்குறாங்கன்னு வைங்க. அப்போ 5000 வரை எழுதுறதா? இல்லை. அப்போ அதுக்குரிய ஒரு கன்செப்ட் தான் இப்போ வந்து அது என்னன்னு சொல்லி நான் எக்ஸாம்பிளோட விளங்கப்படுத்துகிறேன். சரி, முதலாவது 1 வரும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2. ஸோ 1ஐயும் 2ஐயும் கூட்டக்குள்ளே என்ன ஆன்சர் வரப்போகுது? 3. அடுத்தது 3வது நாள் அவர் 3 ரூபா சேர்ப்பாரு. அப்போ கூட்டக்குள்ளே என்ன வருது? 6. அடுத்தது 4வது நாள் இந்த 6 ரூபாவோட சேர்த்து இந்த 4 ரூபா சேர்ப்பாரு தானே 4வது நாள். அப்போ 10. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எண் தொடர் ஒன்று கிடைச்சிது நம்மளுக்கு. அவர் முதலாவது நாள் நிறைவில் 1, 2வது நாள் நிறைவில் 3, 3வது நாள் நிறைவில் 6, 4வது நாள் நிறைவில் 10 இப்படின்னு சொல்லி அவர் சேமிக்கிட்டு போகிறார். ஸோ நம்மளுக்கு இந்த எண் தொடருக்கு நம்ம ஒரு பேர் இருக்கு. அவர் என்ன சாரி இந்த எண் தொடருக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னு சொன்னால் முக்கோண எண்கள், ட்ரையாங்குலர் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ட்ரையாங்குலர் நம்பர்ன்றது இப்படி தான். முதலாவது ட்ரையாங்குலர் நம்பர்ன்றது 1, அடுத்தது 1 + 2, 1 + 2 + 3 அப்படின்னு சொல்கிற இந்த ட்ரையாங்குலர் நம்பர் கன்செப்ட், முக்கோண எண்கள். ஸோ இதுக்கு வந்து ஒரு சமன்பாடும் இருக்கு. அது என்ன சமன்பாடுன்னு சொன்னால் ஒரு எண்ணை அடுத்த எண்ணால் பெருக்கி அதை 2ஆல் பிரிக்கிறது வந்து ட்ரையாங்குலர் நம்பராக அமையும். ஸோ இது வந்து ஒரு சமன்பாடு. இப்போ நீங்கள் இதை செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுக்கு n = 1 போட்டு பாருங்கள், என்ன வருது? 1 தர 1ஓட கூட்டக்குள்ள 2ன் கீழ் 2, என்ன ஆன்சர்? 1. n = 2 போட்டு பாருங்கள், 2 தர 3ன் கீழ் 2. ஒரு எண்ணை அடுத்த நம்பரால் பெருக்கி 2ஆல் பிரிக்கிறோம்.
அப்போ 3 எல்லாம் சரியாக வருதான்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு காமன் ஃபார்முலாவாக இருக்கும், ஒரு காமன் ஃபார்முலாவாக இருக்க போகுது. இதில் ஆன்சர் என்ன? 6. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கிட்டு, என்னது, இப்படி அவர் ஒவ்வொரு நாளும் சேர்க்கக்குள்ள நம்ம முக்கோண எண்கள் அப்படின்ற ஒரு கன்செப்டை யூஸ் பண்ணி காணலாம். அப்போது நம்மளுக்கு முக்கோண எண்கள் அப்படின்றது நம்ம இப்போ பார்த்த சமன்பாடு. இப்போ நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோ தேவை? அப்போ 50. அப்போ 50 ரூபாய்க்கு நம்ம சமப்படுத்திட்டு இவர் வந்து 50 ரூபாவை மினிமம் கிடைக்கணும். அப்போது நம்ம என்ன செய்வோம்னா, இந்த சிம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னது, அவர் வந்து பெருசு அல்லது சமனாக இருக்கணும். 50 ரூபா கிடைச்சாலும் சரி, 50 ரூபாய்க்கு மேலே கிடைச்சாலும் சரி, ஆனால் 50 ரூபா கீழே கிடைச்சிடப்போறா. அப்போ இப்போ வந்து என்ன செய்யும், அந்த ரெண்டு வந்து அங்கால பீத்து பெருக்கோக்கல n × n+1 அப்படின்றது 100 அப்படின்னு அமையும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நம்பரை அடுத்த நம்பரால் பெருக்கிறாங்க 100. அப்போ நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்கள், 100 எப்படி எழுதலாம்? 10 தர 10 அப்படின்னு ஒன்று எழுதலாம் இல்லையா? அப்போது 10 நீங்கள் 11ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் 110 பேத்துரும். அடுத்த இலக்கத்தெல்லாம் பெருக்கப்படுது பாருங்கள். என்னன்றது ஒரு இலக்கமாக இருந்தால் n+1 அதுக்கு அடுத்த இலக்கம். ஸோ அதுகள பெருக்கங்கள் தான் என்ன அமைய போகுது, அந்த நம்மளுக்கு தேவையான விஷயமாக அமையுது இந்த இடத்துல. அப்போ இங்கே பாருங்கள், அடுத்தது அப்போது அதுக்கு கீழே உள்ள இன்னொரு இலக்கத்தை யோசிச்சு பாருங்கள். 9 தர 10ன்னு எழுதி பாருங்கள், 90. அப்போ உங்களுக்கு விளங்குது, அவர் 9 நாள் சேமிச்சு இருந்தால் என்ன நடந்துருக்கும்? 9 தர 10 கீழ் 2 45 ரூபா தான் சேமிக்கிருப்பார். அவர் 10ஆவது நாள் என்ன செய்வார்? 10ஆவது நாள் வந்து இன்னொரு இதை எடுப்பாரா இல்லையா? எவ்வளோ சேர்ப்பார்? 10ஆவது நாள் 10 ரூபா சேர்ப்பார். அப்போது அதை சேர்க்கக்குள்ள 55 ரூபா கிடைச்சிரும். நீங்கள் அதை இந்த இதில் போட்டிங்கன்னா நம்ம ஃபார்முலா படி போனோம்னு சொன்னால் என்ன நடக்க போகுது? 100 வரும். ஸோ n வந்து என்ன வரைக்கும்? 10 வரைக்கும். 10 தர 11 100 பக்கம் பெருசி. நீங்கள் 9 போட்டிங்கன்னு சொன்னால் சாத்தியப்படாது. அப்போ அவர் 10ஆவது நாளில் என்ன செய்வார்? அந்த அவருக்கு தேவையான 50 ரூபா வந்து கலெக்ட் பண்ணிடுவார். ஸோ இது வந்து முக்கோண எண்களை வச்சு, முக்கோண எண்கள் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருந்தாலும் நம்ம வெறுமனை ஒரு கூட்டலை வச்சு கூட நான் ஆரம்பத்தில் மென்ஷன் பண்ண மாதிரி சிலர்கள் கண்டிருக்கலாம். ஸோ ரெண்டுமே சரி, ஆனால் கீழே உள்ள இந்த முக்கோண எண்கள் கான்செப்டை விளங்கி எடுக்கிறது வந்து பெட்டர். ஓகே, அடுத்தது 6வது கேள்வி பார்ப்போம். 6வது கேள்வியில் வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு கான்செப்டாக அமைஞ்சிருக்கு. ஆனால் அவங்க கீழே என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தந்துருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், அவங்க தந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், n ஃபேக்டோரியல், இதுக்கு பேர் வந்து ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். n ஃபேக்டோரியல் அப்படின்றது அந்த நம்பருக்கு 1 குறைவாக உள்ள நம்பர், அதுக்கு அதை பக்கம் 1 குறைவாக உள்ள நம்பர், இப்படியோ பெருக்கி 1 வரையும் பெருக்கிறது. உங்களுக்கு உதாரணம் ஒன்று தந்திருப்பாங்க, 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொன்னால் 4 3 2 1. அப்போ எத்தனை வரும்? இந்த பெருக்கம் 24. ஸோ இந்த வந்து கன்செப்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்பிளில் தந்திருக்காங்க. அப்போ எக்ஸாம்பிளில் தந்திரிச்சோக்கொள்ள நம்ம தெரியா அப்படின்ற இது விஷயங்கள் வந்து யூஸ் பண்ண இயலாது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தந்துட்டாங்க. சரி, இப்போது கன்செப்ட் உங்களுக்கு விளங்கிட்டு, ஃபேக்டோரியல்னா என்ன? ஒரு நம்பரை அதுக்கு குறைவான நம்பர்களாக பெருக்கிட்டு போய்த்து 1ல் முடிச்சுட்டு என்ன செய்கிறோம்? அதுக்கு அந்த பெருக்கத்தை ஆன்சராக எழுதுகிறோம். இப்போ நம்மளுக்கு தந்த கேள்வியில் என்ன தந்திருக்காங்க? 7 ஃபேக்டோரியல் m ஃபேக்டோரியல் சமன் 10 ஃபேக்டோரியலாம். இப்போ நீங்கள் இந்த 7 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுவீங்க? 7 தர 6 தர 5 தர 4 தர 3 தர 2 தர 9. இவரோட m ஃபேக்டோரியல் அப்படின்றால பெருக்கிறோம், m ஃபேக்டோரியல். இதுதான் ஆன்சராக வரப்போகுது. என்னண்டு? 10 தர 9 தர 8 தர 7 தர 6 தர 5 தர 4 தர 3 தர 2 தர 9. சரியா? இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் தானே, அங்கால இஞ்சலையும் இந்த 7 இலக்கங்கள் காணப்படுது. அப்போ இந்த 7 இலக்கத்தையும் வெட்டிடுவீங்க. அப்போ இஞ்சலையும் இங்கே வார 7 இலக்கத்தையும் என்ன செய்வீங்க? வெட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிங்கிற இலக்கங்களை வச்சு நீங்கள் கணிக்கணும். மிங்கிற இலக்கங்கள் என்னவெல்லாம்? m ஃபேக்டோரியல் சமன் 10 தர 9 தர 8. அப்போ m ஃபேக்டோரியல்ன்றது 9 தர 8 72 720.
இப்போ இதான் வந்து எம் ஃபெக்டோரியலாக அமைய போகுது. அவங்க தந்த விஷயம் இதான். இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபெக்டோரியல்ன்றது நம்ம அப்பயே பார்த்த விஷயம். அப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போமே. ஒன்று ஃபெக்டோரியல் 1, 2 ஃபெக்டோரியல்ன்றது 1 தர 2 சமன் 2, 3 ஃபெக்டோரியல் 1 தர 2 தர 3 சமன் 6. அப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸாம்பிள் இப்போ என்னென்னா கேள்விகளில் உள்ள ஹிண்ட்டை வந்து கேள்விகளில் உள்ள தந்த விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ண பழகணும். இப்போ 4 ஃபெக்டோரியல் அப்படின்றது உங்களுக்கு 24ன்னு தந்துட்டாங்க. இப்போ 5 ஃபெக்டோரியல் அப்படின்றது என்ன வரிச்சும் 5 தர 4 தர 3 தர 2 தர 1 தானே. ஸோ இவரை நம்ம என்னென்னு எழுதணும், இவர் 4 ஃபெக்டோரியல் தானே. அப்போது 5 தர 4 ஃபெக்டோரியல், 4 ஃபெக்டோரியல்ன்ற எவ்வளோ 24. அப்போ எத்தனை வரும் 120. ஸோ இப்படி வந்து நீங்கள் அதை எழுதலாம். இப்போ நீங்கள் அடுத்தது யோசிச்சு பாருங்கள் 6 ஃபெக்டோரியல். அப்போ 6 ஃபெக்டோரியலை நீங்கள் எப்படி எழுதலாம், 6 தர 5 தர 4 தர 3 தர 2 தர 1. அப்போ 5 ஃபெக்டோரியல்னு போட்டுடலாம். அப்போ 6 தர 120, இது எத்தனை 720. உங்களுக்கு குயிக்காக வந்துட்டு பாருங்கள் ஆன்சர். அப்போது இந்த இடத்துல எம் ஃபெக்டோரியல் இந்த 720 அப்படின்னு நம்மளுக்கு வந்த விஷயம் 6 ஃபெக்டோரியல். அப்போ எம்ன்றது எவ்வளோ 6. ஸோ இப்படி ஒரு ஆன்சரை நீங்கள் எடுத்துடலாம். இதில் ஓகே உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு. இதில் இதே கன்செப்டை நீங்கள் இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணிருக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த 7லேருந்து 1 வரையும் இருக்கு. இவரைத்தான் நம்ம 7 ஃபெக்டோரியல்னு கதைக்கிறோம். அப்போது நீங்கள் இந்த அவங்க தந்த கேள்வியை அப்படியோ இன்னொரு தரம் எழுதி காட்டுறேன். இப்போ பாருங்கள் 7 ஃபெக்டோரியல் தர எம் ஃபெக்டோரியல் சமன் 10 ஃபெக்டோரியல். இப்போது இவர் 7 ஃபெக்டோரியல் தர எம் ஃபெக்டோரியல் சமன் இவர் நம்ம என்ன எழுதணும் 10 தர 9 தர 8 தர 7 தர 6 தர 5 தர 4 தர 3 தர 2 தர 1 எழுதணும். அப்போ நம்ம அதை என்ன எழுதுவோம், இதை நம்ம லேசாக 7 ஃபெக்டோரியல்லே போட்டுருவோம். இப்போ பாருங்கள் இங்கேலையும் 7 ஃபெக்டோரியல் இருந்துச்சு, அங்காலையும் 7 ஃபெக்டோரியல் இருந்துச்சு. அப்போ இவங்க 2 பேரும் பெய்த்துருவாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் எழுதி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய தேவை வந்து இந்த இடத்துல பெய்த்து. ஸோ இதிலேருந்து நம்ம அப்பயே பார்த்த மாதிரி எம் சமன் 6ன்ற ஆன்சரை எடுத்திருப்போம். ஸோ அப்படியான ஷார்ட்கட்ஸை வந்து யூஸ் பண்ணால் அவங்களுக்கு டைம் வந்து மீதப்படுத்தப்படும். ஓகே, 7வது கேள்வி. 7வது கேள்வியை பொறுத்த மட்டும் வெரி சிம்பிள். 2025 அப்படின்ற இலக்கங்கள் இந்த இந்த நம்பரில் உள்ள இலக்கங்கள கூட்டுத்தொகையை பற்றி கதைக்கிறாங்க. என்ன வருதா 9 அப்படின்ற ஒரு ஆன்சர் வருதா. அவங்க கேட்குறாங்க அடுத்தடுத்த வருஷங்களில் பார்க்கக்குள்ள கூட்டுத்தொகை திரும்ப 9 வர மாதிரி கண்டுபிடிச்சிட்டான். 2026 யோசிச்சிங்கன்னா என்னென்னு வரும் 2 + 0 + 2 + 6. அப்போ என்னென்னு வரும் 10ன்னு வந்துடும். அப்போ நம்மளுக்கு 9 தானே தேவை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப 7 போட்டு பாருங்கள் 11, 8 போட்டு பாருங்கள் 12. அப்போ கூடிட்டு போகுது. அப்போது நம்ம அடுத்த சைக்கிளில் தான் அதை பார்க்கணும். அப்போது நம்ம இந்த 2000 அப்படியே வச்சுக்கிட்டு 30லேருந்து யோசிச்சு பாருங்கள். இப்போ 5 தான் வருது. இப்போது 2030க்கு போனீங்கன்னு சொன்னால் 2 + 0 + அதனால் 3 + 5 போகல 5ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இவரோட எத்தனை தேவை, ஒரு 4 தேவை. அப்போ என்ன செய்வோம் 2 + 0 + 3 + 4 போட்ட ஆன்சர் வந்துடுமா இல்லையா. ஸோ அப்படி ஒரு யோசனையில் நீங்கள் என்ன செய்யலாம், இதை டிரெக்டாக 2034ன்ற ஆன்சர் எடுக்கலாம். அது இங்கேருந்து நீங்கள் லேசாக பார்த்துருக்கேலும் என்னது இவரோட 1 கூட்டிட்டு இவரோட 1 கழிக்கிறேன். ஸோ அப்படியும் வந்து என்ன செஞ்சிருக்கலாம், நீங்கள் சிம்பிளாக யோசிச்சிருந்தீங்கன்னாலும் 2034 அப்படின்ற ஒரு ஆன்சர் எடுத்திருக்கலாம். சரியா. சரி, இப்போ வந்து 7 கேள்வியும் முடிச்சிருக்கோம். ஓகே, 8வது கேள்வி. 8வது கேள்வியும் முதலாவது கேள்வி மாதிரி உள்ள ஒரு விஷயம் என்னென்னா இலக்கு சுட்டி பற்றி கேட்குறேன். இலக்கு சுட்டியில் இது இறுதி இலக்கு கேள்வி. இறுதி இலக்கம் வந்து எது கேட்குறாங்க 8/2025 + 7/2025 இப்படி ஒரு நம்பர். நீங்கள் அந்த அடுக்குகளை பார்த்த உடனே யோசிச்சிருப்பீங்க என்ன அவ்வளோ பெரிய நம்பர்னு சொல்லி. இப்போது உண்மை வர்ற மீனிங் என்ன, நம்ம அப்பயே பார்த்த மாதிரி அடுக்குகள் வரக்குள்ள இந்த 8ன்றத 2025 தரம் எழுதி பெருக்கணும். அவரோட இந்த 7ன்ற நம்பரை 2025 தரம் எழுதி பெருக்கணும். வார நம்பர்ற கடைசி இலக்கம் என்ன அப்படின்றத நம்மளுடைய கேள்வி.
ஸோ இதை எப்படி சிம்பிளாக செய்கிற அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட்டை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 என்ன 8 8 8 பெருக்கணும் என்ன வரும் 64. சரியா? இப்படி நம்ம அடுத்தடுத்த அடுக்குகள்ற இதை எழுதி பார்ப்போம். 8 நீங்கள் இதை பெருக்கமாக எழுதினீங்கன்னு சொன்னால் 8 64. 64 திரும்ப என்ன செய்யணும் 8ஆல் பெருக்கணும். அப்போ 64 நீங்கள் 8ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் 512 என்ற ஆன்சர் கிடைக்கும். திரும்ப 8 அடுக்குன்னு சொல்லி இவரை நீங்கள் 8ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் 4096 அப்படின்றது கிடைக்கும். அடுத்த நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் விளங்கணுன்றதால சொல்கிறேன். இப்படி ஒரு நம்பர் கிடைக்கும். அடுத்தது 8 எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,62,144 ஒரு இலக்கம் கிடைச்சிது. இப்போ நீங்கள் ஒரு பேட்டர்ன் நோட் பண்ணியிருப்பீங்க. 8 கடைசி இலக்கத்தை தானே கேட்குறாங்க. 4 2 6 திரும்ப 8 4 வருது பாருங்க. அப்போ 8 4 6 2 திரும்ப 8 4ன்னு சொல்லி அவர் ரிப்பீட் ஆகுறார். அப்போ நம்மளுக்கு இவர் தான் அந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிடிச்சிடணும். என்னது 8 4 6 2 அப்படின்ற ஒரு பேட்டர்னில் அது போகுது. அப்போது 4 நம்பருக்கு ஒருக்கா அவர் ரிப்பீட் ஆகிட்டு இருப்பார் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் மெயினாக பிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 2025 பற்றி கேட்குறாங்க. 2025ன்றது 4ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் எத்தனை வரப்போகுது 504 505ன்னு வரும். அதாவது 506ன்னு சொல்லி வரப்போகுது. 2024 4 தர 506ன்னு சொல்லி எழுதலாம். 2024 4ஆல் பிரிப்படும். 2025 பிரித்த போல் மீதி 1 வரப்போகுது தானே. அப்போது நம்மளுக்கு இந்த பேட்டர்னில் என்ன செய்யுது 4 நம்பருக்கு ஒழுக்கா ரிப்பீட் ஆகுது. அப்போ 2025ன்றது எப்படி 8 இருந்துச்சோ அதே போல தான் 8ன்னு சொல்லி ஆன்சர் முடியும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் 8 8ன்னு தானே முடிஞ்சிச்சு. ஏன் 8 முடிஞ்சிச்சு இவரை 4ஆல் பிரிச்சக்குள்ள 1 மீதி வருது. அப்போ 1 மீதி வார இடங்களில் 8ன்னு முடியும். 2 மீதி வார இடங்களில் 4ன்னு முடியும். 3 மீதி வார இடங்களில் 6ன்னு முடியும். ஸோ இந்த பேட்டர்ன் இந்த 8 4 6 2ன்னு இருக்கு. அந்த பேட்டர்ன் என்ன செய்ய போகுது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு நம்பர் இலக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இதே போல் நீங்கள் 7க்கு எழுதினீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு டைம் இதாக இருக்கிறதால நான் உங்களுக்கு குயிக்காக சொல்லிட்டு போகிறேன். 49ன்னு சொல்லி வரும். 7 கணம் 343 வரும். 7 4ஆம் அடுக்கு 2401 அவரை 7ஆல் பெருக்கக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் திரும்ப ரிப்பீட் ஆகுது. என்னன்னு சொல்லி இந்த நம்பரை பாருங்கள். கடைசி நம்பரை 7 9 3 1 திரும்ப 7ன்னு போகுது. அப்போ நம்மளும் இந்த 7 2025 பார்க்கக்குள்ள இந்த 2025 4ஆல் பிரித்து மீதி 1 தானே வந்துச்சு. அப்போ எப்படி 7 1 வந்துச்சோ அதே போல் தான் 7 2025 அமைய போகுது. அப்போது 7 2025 என்னென்னு வரும். அங்கே 7 1 வந்த மாதிரியே 7 1 வந்த மாதிரி அங்கே 7ன்னு சொல்லியே முடியும். அப்போது நம்மளுக்கு என்ன விஷயம் அமைஞ்சிருச்சு அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு ஈஸி ஆன்சர் வர மாதிரி அமைஞ்சிருக்கா இல்லையா? 8 2025 7 2025. ஸோ இவர இறுதி இலக்கம் 8 இவர இறுதி இலக்கம் 7. அப்போ அதாவது இது எப்படி அமைஞ்சிருக்கும்னா இப்படி பெரிய ஒரு நம்பருக்கு கடைசியில் 8ன்னு முடிஞ்சிருக்கும். இந்த 7 2025 பெரிய ஒரு நம்பருக்கு 7ன்னு முடிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இதை கூட்டக்குள்ள என்ன நடக்குது 8 7 கூட்டினா 15 5 இங்கே 1 மிச்சம் வரும். அது அப்படியே கூட்டுப்பட்டு இங்கே நம்பர் போகும். ஆனால் நம்மளுக்கு கேள்வி என்ன இந்த பெருக்கத்தில் இறுதி இலக்கம் தான் கேள்வி இல்லைங்களா? அப்போ இறுதி இலக்கம் என்ன அமையும் 5 அப்படின்ற ஒரு இலக்கமாக அமைய போகுது. ஓகே, அடுத்தது 9வது கேள்வி. 9வது கேள்வியை பொறுத்த மட்டும் இதில் பரப்பளவுகளை வச்சு பக்க நீளங்களை கண்டு சுற்றளவு சென்டிமீட்டரில் கேட்குறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பரப்பளவுன்றது என்ன? இந்த இப்போ 12ன்ற இந்த எடுத்தீங்கன்னா இந்த நீளத்தை இந்த அகலத்தால் பெருக்கிறதுன பரப்பளவுன்ற கன்செப்ட். ஸோ இந்த பரப்பளவு அப்படின்ற கன்செப்டுக்கு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு அலகுகளை பற்றி சும்மா யோசிச்சு பாருங்க. இதை எப்படியெல்லாம் எழுதிருக்கலாம்? ஒரு சைடு 12 சென்டிமீட்டர் ஆகும், இன்னொரு சைடு 1 சென்டிமீட்டர் அமைஞ்சிருக்கிறது தானே. அதே போல் 2 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்னு அமைஞ்சிருக்கலாம், 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு அமைஞ்சிருக்கலாம். அல்லது நீங்கள் இதையும் யோசிக்கலாம், நம்ம ஆனால் இது அதே சோடி தானே திரும்ப ரிப்பீட் ஆகுது இப்படி எழுதினாலும். ஸோ நம்ம இருக்கிற சோடிகளை மட்டும் ஃபஸ்ட்டுக்கு கவனிப்போம். அதே போல் இந்த இருக்கிற 32ன்றால எப்படி எழுதலாம்? நம்ம 1 தர 32, 2 தர 16, 4 தர 8, இப்படியான ஒரு 3 பெருக்கமாக எழுதலாம். இந்த 40 எப்படி எழுதலாம்? நீங்கள் 1 தர 40, 2 தர 20, 4 தர 10, 8 தர 5. உங்களுக்கு ஆர்டரில் எழுதுறதுக்காக வேண்டி 5 தர 8. சரியா? அதே போல் 15 எப்படி எல்லாம் எழுதலாம்? 1 தர 15, 3 தர 5. இப்போ நீங்கள் ஏன் இந்த பெருக்கங்களை யோசிச்சிருங்கன்னு பாருங்கள். உண்மையாக நம்மளுக்கு இந்த 3 ஆப்ஷனும் பொருத்தம். இங்கே பாருங்கள், 3 ஆப்ஷனும் பொருத்தம், இங்கே 2 ஆப்ஷனும் பொருத்தம், இங்கே 4 ஆப்ஷனும் பொருத்தம், இங்கே 3 ஆப்ஷனும் பொருத்தம். ஆனால் நம்மளுக்கு இந்த வார லென்த் இருக்கு தானே, இந்த அரிக்கிற லென்த் தான் இங்கேலையும் இருக்கு. அதே போல் இந்த அரிக்கிற லென்த் தான் இங்கேயும் இருக்கு. அப்போ நம்ம எல்லா பக்கமும் சமனாகிற மாதிரி, எல்லா பக்கமும் உண்மைத்தன்மை வார மாதிரி, எல்லாம் சரியாகிற மாதிரி என்ன செய்யணும்? விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ நீ இங்கே யோசிச்சு பாருங்கள், இந்த 2 பக்கத்தையும் யோசிப்போம். இப்போ இவருக்கு 12ன்னு போட்டால் இந்த சைடில் வந்தால் இவரும் 12 இருக்கணும். அப்போ மேலே 12 இருக்கா? இல்லை. இங்கே 12 போட்டு பாருங்கள், இங்கே 12 போட்டிங்கன்னா இந்த சைட் 12 இருக்கணும். சாத்தியப்படுமா? அங்கே 12 வருதா பெருக்கத்தில்? இல்லை. அப்போ பொதுவான இலக்கங்களை பற்றி யோசிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு முதலாவது பார்ப்போம். இந்த சைடில் இங்கே வர நம்பரும் இந்த அரிக்கிற துண்டுக்குள்ளே உள்ள ஏதாச்சும் ஒரு நம்பரும் மெச் ஆகணும். அப்போ மெச் ஆகிற மாதிரி என்னென்னு வருதுன்னு பாருங்கள். இந்த 4 மட்டும்தான் 2 இடத்தையும் பொதுவாக அரிச்சு. அப்போ கட்டாயம் இவர் எத்தனை அரிக்கணும்? இவர் 4 சென்டிமீட்டர், இவரும் 4 சென்டிமீட்டர் அரிப்பார். இவர் 4 சென்டிமீட்டர்னு சொன்னால் இவர் எத்தனை? 4 தர 3 சென்டிமீட்டர். இவர் 4 சென்டிமீட்டர்னு சொன்னால் 32 8 சென்டிமீட்டர் அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தும் ஒன்று தானே. அப்போ இவரும் 3 அமைவார். இவர் இந்த லென்த்தும் ஒன்று தானே. அப்போ இவர் 8 அமைவார். இப்போ பாருங்கள், 3 எத்தனை அளவு இருக்குன்னா 5, 15, 5 அளவு இருக்குண்ணா, 8 5 அளவு இருக்குன்னா 40. இப்போ பாருங்கள், எல்லாம் சரியான ஒரு பெருமானத்துக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ இதில் ஐடியா என்னன்னு சொன்னால், இந்த பொதுவான விஷயங்களை வச்சு இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்மளுக்கு ஒரு செவ்வகம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த செவ்வகத்தில் இங்கே 3 + 8ன்ற ஒரு இது, இங்கே 5 + 4 சுற்றளவு தானே காணிக்கிறோம். இங்கே 8 + 3, இங்கேயும் 5 + 4. அப்போ எவ்வளோத்தையும் கூட்டி பாருங்கள் நீங்கள். 3 8 11, 11 5 16, 20. அதே போல் இங்கே சைடும் 20 வரப்போல் ஆன்சர் 40 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி அமையும். சுற்றளவுன்ற எல்லாத்தையும் கூட்டுறது தானே. அப்போ இது வந்து 40 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி அமையும். ஸோ நம்ம வந்து இப்போது 9 கேள்வி முடிஞ்சு. இப்போ 10வது கேள்வியும் கிட்டத்தட்ட நம்ம அங்கே பார்த்த மாதிரி பரப்பளவை வச்சு சுற்றளவுக்குள்ளே மூவ் ஆகிற கேள்வி. பரப்பளவை வச்சு நம்ம சுற்றியுள்ள நீளங்களை கணிச்சு செய்யக்கூடிய கேள்வி. இப்போ பாருங்க, இந்த நம்ம ஷேட் பண்ணப்பட்ட ஏரியா, அதாவது இந்த நிறந்தீட்டப்பட்ட ஏரியாவை தான் கேள்வியில் கேட்குறாங்க. சரி, இப்போ பாருங்க, நம்மளுக்கு இதுலையும் வந்து கெஸ்ஸிங்ஸ் தான் செய்ய வேண்டி இருக்க போகுது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு செவ்வகத்தில் ஒழுங்கான நீளம் இந்த 5 சென்டிமீட்டர். பாருங்கள், இவர் வந்து 5 சென்டிமீட்டர்னு தந்திருக்காங்க. அப்போது கட்டாயம் அந்த 5 சென்டிமீட்டருக்குரிய மற்ற பக்கம் என்ன வரைக்கும்? எத்தனையால் பெருக்குனா 45 வரும். 5 வந்து 9ஆல் பெருக்குனா தானே 45 வரும். அப்போ இந்த அரிக்கிற நீளம் 9 சென்டிமீட்டர் அரிக்கும். விளங்குதா? அப்போ இவர் 9ன்னு சொன்னால் இந்த அரிக்கிற மொத்த நீளம் எத்தனை? அவர் 13 சென்டிமீட்டர். அப்போ கட்டாயம் இந்த நீளம் எத்தனை அரிக்கும்? 4 சென்டிமீட்டர் அரிக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இவர் இந்த செவ்வகத்தில் இவர் 4ன்னு கண்டுட்டோம். அப்போ இவர் எத்தனை அரிக்கும்? இந்த அரிக்கிற நீளம்
10 சென்டிமீட்டர் அடிக்கணும். அப்போ தானே 4 தர 10 40 அப்படின்ற ஒரு ஆன்சர் வரப்போகுது. அப்போது நம்மளுக்கு அதையும் கணிச்சிட்டோம். அடுத்தது இங்கே இந்த நீளம். அப்போ இவர் 10 சென்டிமீட்டர் இவ்வளவுண்டா இவர் எத்தனை அடிப்பார்? இவர் வந்து 6 சென்டிமீட்டராக அமையப்பெறார். ஓகே, இப்போ வந்து அடுத்தது பார்ப்போம். அப்போ இவர் 6 சென்டிமீட்டர்னா இந்த நீளம் எத்தனை ஆയിരിக்கும்? 8 சென்டிமீட்டர். இப்போ ஏன் இதெல்லாம் காண்றோன்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கிட்டு தானே? ஏன் இதெல்லாம் நம்ம கணிச்சிட்டு இருக்கோம்? இந்த இருக்கிற இவர பரப்பளவை நம்ம கணிக்கிறேன்னு சொன்னால் இந்த ஒரு ஒரு சைடுற நீளமும் மற்ற சைடுற நீளமும் தெரிஞ்சிடும். அப்போ இவங்க ரெண்டு பேரையும் பெருக்குன்னா என்ன நடக்கும்? நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அதுக்கு தானே நம்ம செய்கிறோம். அப்போ அதை டிரெக்டாக கணிச்சே இயலாது, நம்மளுக்கு உருவத்தை பார்த்தாலே விளங்குது. அப்போ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போது இந்த அரிச்சிற மொத்த நீளம் 8, அதில் இந்த அரிச்சிற நீளம் 4. அப்போ இவர் யார் அரிப்பார்? இவர் 4 சென்டிமீட்டர் அரிப்பார். அப்போ அது உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இந்த நிறந்தீட்டப்பட்ட செவ்வகத்துக்கு இவர் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தை கணிச்சிட்டோம். இந்த அரிக்கிற தூரம் 4, அப்போ இவரும் 4 அப்படின்றத கணிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த அரிக்கிற இந்த துண்டு தேவை. அப்போ அதை கணிக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு இருக்கிறது இந்த அரிக்கிற நீளம் 5 சென்டிமீட்டர்னு தந்திருச்சாங்க, இவர் 6 சென்டிமீட்டர்னு தந்திருச்சாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மொத்த நீளம் எவ்வளோ வருது? 16 தானே வரணும். அப்போ மேலேயும் அதே அளவு நீளம் தானே இருந்துச்சு 16க்கு. அப்போ இவர் 5 இவர் 6ண்டா 11 வந்துட்டு. அப்போ இவர் எத்தனை இருப்பார்? இவர் 5 சென்டிமீட்டராக இருப்பார். அப்போ நம்ம நிறந்தீட்டின இந்த செவ்வகத்துக்கு 5 தர 4 அப்படின்ற ஒரு பரப்பளவு கிடைச்சிருக்கு. அப்போ 5 சென்டிமீட்டரையும் 4 சென்டிமீட்டரையும் பெருக்கினா எத்தனை? 20 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்ற ஒரு ஆன்சருக்கு நம்ம போயிடும். சரியா? ஓகே, அடுத்தது 11வது கேள்வி. 11வது கேள்வியும் வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு டாப்பிக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கும். அது என்னன்னு சொன்னால் பைத்தகரஸ் அப்படின்ற ஒரு தியரி. இது வந்து குறிப்பிட்டாங்களே தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, இதில் பைத்தகரஸ் தியரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். பைத்தகரஸ் தியரம் அப்படின்றது ஒரு முக்கோணம். ஒரு முக்கோணியில் இவர் செங்கோண முக்கோணியாக இருந்தால், இவர் 90 பாக முக்கோணிகளுக்கு மட்டும் செல்ற தியரம் தான் செங்கோண முக்கோணி. இவர் ஒரு ஏ நீளம், இவர் பி நீளம், இவர் சி நீளம்னு எடுப்போமே. பைத்தகரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, இவருக்கு நம்ம பேர் செல்றது செம்பக்கம். எப்போவுமே இந்த 90 பாகைக்கு நேராக இருக்கிறாள் இவர் தான் யார் அரிப்பார்? செம்பக்கமாக இருப்பார். 90 பாகை செங்கோணம், அப்போ செங்கோணத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாள் வந்து செம்பக்கமாக இருப்பார். ஸோ கன்செப்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், செம்பக்கத்தில் வர்க்கம் அப்படின்றது மற்ற 2 பக்கங்கள வர்க்கத்துக்கு கூட்டுத்தொகையாக அமையுமா. ஸோ இது வந்து ஒரு பைத்தகரஸ் தியரம் அப்படின்ற விஷயம். ஸோ இது வந்து பைத்தகரஸ்ன்ற ஒரு ஆள் இந்த தியரியை ப்ரூவ் பண்ணியிருந்தார். அப்போ அதால் பைத்தகரஸ் தியரம்னு பேர் வச்சு நம்ம இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கோம். என்னன்னு சொல்லி 2 பக்கத்தில் வர்க்கத்தை கூட்டப்போல் அது 3ஆவதான செம்பக்கத்தில் வர்க்கத்துக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. இப்போது இதே கன்செப்டை நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த அரிக்கிறவர் செங்கோணம் அப்படின்றது கிளியராக விளங்குது. அதை வந்து தந்தையும் நினைச்சாங்க என்னென்னு சொல்லி, ஏபிசி வந்து ஒரு செங்கோண முக்கோணி அப்படின்றதும் சிடிஏபி வந்து செங்குத்து அப்படின்றதும் கேள்வியில் தரப்பட்ட ஒரு கூற்று தானே. அப்போ இவர் வந்து 90 பாகை அப்படின்றத நம்ம கணிச்சிடலாம். இப்போது இந்த முக்கோணியில் இந்த ஏசிடின்ற முக்கோணியில் பாருங்கள் 2 பக்கம் தெரியும். அப்போ இந்த 3ஆவது பக்கம் ஏசிற வர்க்கம் என்ன வரைக்கும்? கொஞ்சம் இங்கே எழுதுவோம். ஏசிற வர்க்கம்ன்றது என்ன வரைக்கும்? இந்த 4 வர்க்கத்தையும் 6 வர்க்கத்தையும் கூட்டுறதுக்கு ஈக்குவலாக அரிச்சுமா இல்லை? அதான் இந்த பைத்தகரஸ் கண்டுபிடிச்சிருக்கார். அப்போ பாருங்கள், இவர் 4 வர்க்கம் 16, 6 வர்க்கம் 36, இவர் 52. சரி, நம்மளுக்கு ஏசி வர்க்கம் வந்து இருக்கட்டும். இவர நீளம் 52 இல்லை, இவர வர்க்கம் தான் 52. அப்போ நம்ம அப்பயே பார்த்தபடி ஏசி என்ன வரைக்கும்? ருட்டுன்ற கன்செப்டுக்குள்ளே 52 இருக்கும். ஓகே, நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். சரி, இப்போ நம்மளுக்கு கேள்வி என்ன சொல்லுது? டிபிற நீளம். டிபி எங்கே இருக்கார்? இந்த இருக்கிறாள்ற நீளம் தான் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணியில் நம்ம பெரிய முக்கோணிக்கு ஒரு சமன்பாடு எழுதுவோம். என்னன்னு சொல்லி, பெரிய முக்கோணியில் இந்த ஏசி வர்க்கமும் பிசி வர்க்கத்தையும் கூட்டுனா
என்ன கிடைச்சோம் நம்மளுக்கு ஏபி வர்க்கம் அப்படின்ற ஒரு ஆள் கிடைச்சோணுமா இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தையும் இந்த அரிச்சிற பக்கத்தையும் இந்த அரிச்சிற பக்கத்தையும் கூட்டுனா இந்த பக்கத்தில் முழு பக்கத்தில் வர்க்கம் கிடைக்கும். அதான செங்கோணம்ன்ற கான்செப்ட், பைத்தகரஸ் என்ற கான்செப்ட். இப்போ பாருங்கள், இந்த சமன்பாடை கொண்டு அதே மாதிரி எழுதுவோம். சரியா, நான் அந்த முக்கோணியை கீழே எடுத்து உங்களுக்கு வேற விளங்கப்படுத்துகிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணியை வச்சுட்டு நம்ம திரும்ப அந்த சமன்பாடை எழுதுவோம். என்னன்னு சொல்லி எழுதணும், ஏ சி வர்க்கமும் பிசி வர்க்கத்தையும் கூட்டினால் ஏபி வர்க்கம் அப்படின்ற கான்செப்ட். இப்போ பாருங்கள், ஏசி வர்க்கம் நம்ம அப்பயே கண்டுபிடிச்சோமா இல்லையா, நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அப்போது 52. பிசி வர்க்கம் வந்து நம்மளுக்கு தெரியாதானே, அப்போ அவர் இருக்கட்டும். சரியா, அடுத்தது இந்த ஏபின்ற நீளத்தில் என்னென்னு வருது 4 ப்ளஸ் இவரை டிபி. ஏங்கன்னா நம்மளுக்கு டிபி தானே கேள்வி, அப்போ அவர் சார்பாக எழுதினோம்னா இந்த கூட்டத்தோட வர்க்கம். ஸோ இப்படி வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ இதில் உங்களுக்கு அடுத்த ஒரு கான்செப்ட் வந்து உருவாகலாம். இது வந்து உண்மையாக லாங் கேள்வியாக போகுது உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு கேள்வியில் ஒன்று தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முக்கோணம் இருக்கு தானே, இந்த பிசிடி முக்கோணம், அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் பாருங்கள். இந்த ரெண்டு பக்கத்துலையும் பெருக்கத்தை நம்ம இந்த பக்கத்தில் பெருக்கத்தை எழுதணுமா இல்லையா. அப்போ பாருங்கள், இந்த என்னது டிபி வர்க்கமும் சிடி வர்க்கத்தையும் கூட்டுனா என்ன ஆன்சர் வரப்போகுது, பிசி வர்க்கம் அப்படின்ற ஒரு ஆள் வருவாரா இல்லையா. ஸோ நம்ம இதை வச்சு ஒரு தரம் யோசிப்போம். இதில் இந்த சிடிக்கு ஆன்சர் ஆல்ரெடி தெரியுமே நம்மளுக்கு. அப்போ டிரெக்டாக நம்ம ஆன்சரை போட்டோம்னா சிடி 6 தானே, அப்போ 6 வர்க்கம் என்னவா அமையும், 6 வர்க்கம் வந்து 36 அமையும். ஸோ இதில் இருந்தும் நம்மளுக்கு ஒரு உதாரணம் வந்து கிடைச்சிருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம இவருக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பிசிக்கு பதிலாக இந்த இருக்கிற ஈக்குவேஷனை போடணும், விளங்குதா. ஏன்னா நம்ம டிபி தானே தேவை. அப்போ 52 ப்ளஸ் இந்த பிசிக்குரிய ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, டிபி வர்க்கம் ப்ளஸ் 36. ஓகே, இங்கே இவர் வந்து எந்த வடிவில் அரிச்சார்னு பாருங்கள். இவர் வந்து இப்படி ஒரு வடிவத்தில் அரிச்சாரல்ல, ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி அவர் முழுவதின் வர்க்கம்னு சொல்லி. ஏ ப்ளஸ் பி முழுவதின் வர்க்கத்துக்கு நம்ம என்ன மாதிரி எழுதுறது, இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் பி முழுவதின் வர்க்கம். இதை நம்ம எப்படி எழுதுவோம், ஏ வர்க்கம் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி வர்க்கம், இப்படி தானே இதை எழுதுறது. ஸோ இதை வந்து இந்த கன்செப்டின் படி நம்ம எழுதுவோம். அதன்படி எழுதக்கொள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்கள், 4 வர்க்கம், 4 வர்க்கம் எவ்வளோ 16. அடுத்தது இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி 2ஆல் பெருக்கணும். ரெண்டையும் பெருக்கக்குள்ள என்ன வரும், 4 டிபி வரும். அதை 2ஆல் பெருக்கக்குள்ள 2 டிபி அப்படின்றது வரும். அடுத்தது இவரோட வர்க்கம். ஸோ அதான் வந்து ஏ ப்ளஸ் பி, அதாவது 2 இலக்கங்கள் கூட்டுப்பட்டு மொத்தமாக வர்க்கமாக வரக்குள்ள அமைகிற விஷயங்கள். இந்த விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருந்தால் லேர்ன் பண்ணிக்கலுங்க. அடுத்தடுத்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் ஒலிம்பியாட்ஸ்ல எல்லாம் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுற விஷயங்கள். சரி, இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் டிபி வர்க்கம் இருச்சா இல்லையா. அப்போ இந்த டிபி வர்க்கம் போய் தங்கால கழிப்படக்கொள்ள ப்ளஸும் மைனஸும் சேர்ந்து என்ன செய்யும், ப்ளஸும் மைனஸும் சேர்ந்து இல்லாத போய்த்திரும். ஸோ இந்த அரிஜி இந்த டிபி வர்க்கம் இந்த டிபி வர்க்கம் இல்லாத போய்த்திரும். இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் சிம்பிள் தானே. நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக கூட்டுங்களேன். 52 36 88. இந்த 16 வந்து கழிச்சோம். இது எத்தனை 8 டிபியா. ஓகே, 8 டிபி அப்படின்றது 88லேருந்து 16 போனால் எவ்வளவு, சாரி ஏதாச்சும் போல போகுதா, ஓகே சரி, 88லேருந்து 16 போனால் 72ன்னு அமையும். அப்போது டிபி என்ன வரைக்கும் அந்த 8 அங்கால வைத்து 72 பிரிச்சக்கொள்ள 9 அப்படின்ற ஒரு ஆன்சராக அமையும். ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு இந்த முக்கோணியில் பைத்தகரஸ் தியரத்தை வந்து 2 3 இடத்தை பயன்படுத்தி தான் நம்மளுக்கு இந்த டிபின்ற நீளத்துக்குரிய ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் கேள்வி, ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த கான்செப்ட்ஸை வந்து விளங்கி எடுங்க. ஓகே, அடுத்தது வந்து 12வது கேள்வி போவோம். 12வது கேள்வி வந்து இந்த உருவத்தில் நீளங்கள் சம்மந்தமாக கதைக்கிருப்பாங்க. ஸோ 3 உருக்கள் தந்துட்டு
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற ஏன்ற சோஃபாட ஏன்ற இந்த இருக்கடை மொத்த நீளம் எவ்வளோ சொல்கிறாங்க 220 சென்டிமீட்டராம் கைப்பிடிகளோட சேர்த்து. ஸோ இந்த நிறந்தீட்டப்பட்ட இடங்கள் வந்து அது இங்கேயும் நிறந்தீட்டப்பட்டிருக்கு தானே. ஸோ எல்லாத்திர பரிமாணமும் சமன். ஸோ அதே மாதிரி கட்டைகளை கொண்டு உருவாக்கப்பட்டன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இவர நீளம் 220 சென்டிமீட்டர். இவர நீளம் என்ன சொல்கிறாங்க 160 சென்டிமீட்டர்ன்றா இவர நீளத்தை கேட்குறாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இந்த ஏக்கும் பிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு யோசிங்க. ஏன் பி வந்து ஏ வந்து பியை விட 60 சென்டிமீட்டர் பெருசாக இருக்கார். ஏங்கி யோசிங்க. இந்த நிறந்தீட்டப்பட்டால் இங்கே 2 இடத்த இருக்கார், இங்கேயும் 2 இடத்த இருக்கார். அப்போது இந்த நிறம் தீட்டப்பட்டால் இருக்கார் தானே, நிறம் தீட்டப்பட்டால் இவர் வந்து இதுக்குள்ளே 2 இருக்கார். நிறம் தீட்டப்படாமல் இருப்பார். நிறம் தீட்டப்படாதால் அவர் ஏயில் எத்தனை இருக்கார், இங்கே ஏலையும் பியிலையும் 2 இருந்துச்சு. நிறம் தீட்டப்படாமல் இருக்கிறார். ஏயில் 3ம் பியில் 2ம் இருக்கு. அப்போது இந்த ஏபின்ற 2 கட்டையிலையும் 2 கதிரையிலையும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது, ஒரு இந்த நிறம் தீட்டப்படாத பாக்ஸ் மட்டும் ஏயில் எக்ஸ்ட்ராவாக இருக்கு. இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, எந்த நீளம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இவர் 160 இவர் 220. அப்போது 60 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இந்த சின்ன பாக்ஸில் நீளத்தை கண்டுட்டோம், எவ்வளோ 60 சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள், இந்த இருக்கிற பிக்கும் சிக்கும் இந்த பிலையும் சிலையும் யோசிச்சு பாருங்கள். நிறம் தீட்டப்பட்டால் என்ன 2 இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஆள் இந்த ஒரு ஆள், சியில் இந்த ஒரு ஆள் இந்த ஒரு ஆள். அப்போ 2 பேர் இருக்காங்க. அடுத்தது நிறம் தீட்டப்படாதாக்களில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த பியில் 2 துண்டு இருக்கு, ஏயில் 1 துண்டு தான் இருக்கு. அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏயை விட பியில் 2 பேர் அதிகமாக இருக்காங்களா இல்லையா. நிறந்தீட்டப்படாதால் 1 எக்ஸ்ட்ராவாக இருக்கு. அப்போது இவரை விட சியை விட நிறந்தீட்டப்படாத 60 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக இவர் இருக்கணும். அப்போது நம்மளுக்கு இந்த சீன்ற லென்த் இருக்கு தானே, இந்த சீன்ற லென்த்தோட சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியது யார், இந்த சியோட 60 கூட்டினா தான் பி வரணும். இதான நம்மளோட கான்செப்ட். அப்போ நீங்கள் சியோட 60 கூட்டி பாருங்கள். அப்போ சி என்ன அமையணும், நம்மளுக்கு பி தான் தெரியுமே. அப்போது இந்த சி ப்ளஸ் 60ன்றது 100, பி வந்து எவ்வளோ 160. அப்போ சி என்ன வரைக்கணும் 100 சென்டிமீட்டராக வைக்கணும். ஸோ நீங்கள் வந்து இதை அதுக்கிட்டேயே இந்த படத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த கேள்வி அமைஞ்சிருக்கு. சரியா? ஓகே, அடுத்தது 13வது கேள்வி. 13வது கேள்வியில் ஒரு சிம்பிள் வந்து சும்மா யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸாம்பிளும் தந்திருக்காங்க. ஏன்னு போட்டு இப்படி ஒரு வித்தியாசமான சிம்பிள் ஒன்று கீறிட்டு இதில் மீனிங் என்னவாம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு பி மைனஸ் பி கீழே 2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறது சிம்பிளான கேள்வி ஒன்று. இதே சிம்பிளில் 5 3 வந்தால் என்ன, இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்கு, இங்கே ஏ இருக்கிற இடத்துல 5 இருக்கு, பி இருக்கிற இடத்துல 3 இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஏ இருக்கிற இடத்துல எல்லாம் 5 போடுங்க. இப்போ இந்த சமன்பாட்டில் மேலே உள்ளத்தில் ஏ முதலாவது இருக்கு. அப்போ ஏட வேல்யூ என்ன 5 ப்ளஸ் அப்படி தானே இருக்கும். பி இருக்கிற இடத்துல என்ன போடணும் 3 போடணும். அப்போ 3 தர 3 மைனஸ் 3 கீழே என்னென்னு வரும், கீழே 2. ஏன்னா இந்த 2 அப்படியே வரப்போகுது. இப்போ நீங்கள் பொட்மாஸ் எல்லாருக்கும் தெரியும் தானே, பொட்மாஸ் ஆர்டரில் யாரை முதலாவது செய்யணும், மல்டிப்ளிகேஷன் தான் இந்த இடத்துல வரப்போகுது. அப்போது 5 ப்ளஸ் இந்த மல்டிப்ளிகேஷன் என்ன 3 தர 3 9, அதுலேருந்து 3 போனால் அதன் கீழ் 2. அப்போ 5 9 14, 14லேருந்து 3 போனால் 11, 11ன் கீழ் 2. அப்போ நீங்கள் 2 ஆன்சர் வந்து இதுக்கு சரியாக கொடுத்துருக்கோம். என்னது 11ன் கீழ் 2 அல்லது 5ன் கீழ் 5.5 போட்டாலும் ஓகே. ஸோ இதுவும் வந்து ஒரு சிம்பிளான கேள்வியாக அமைஞ்சிருக்கு.
அடுத்தது 14வது கேள்வி. 14வது கேள்வி வந்து ஒரு தராசு கேள்வி. தராசில் வந்து சமப்படுத்தணுமா, தட்டுக்களில் வந்து கீறிடிச்சாங்க. இங்கே வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு அதுக்குள்ளே என்ன செஞ்சுருக்காங்க, 400 ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. இவர் 445 கிராமாக அமையுது. அப்போ இவர் 445 கிராம்னு சொன்னால் நம்மளுக்கு கீழே சில தட்டுகள் தந்திருக்காங்க. எவ்வளோ, 500 கிராம், 200 கிராம், 200 கிராம், 50 கிராம், இப்படியான இதுகள் தந்திருச்சாங்க தானே. அதே போல் இன்னும் 20 கிராம் இருந்துச்சு. 20 கிராம், 20 கிராம், 5 கிராம் அப்படின்ற சொல்லி இப்படியான நிறைத்தட்டுகளும் தந்திருச்சாங்க. இப்போ நீங்கள் சில வேளை இதில் கேள்வியை நீங்கள் கவனிக்கணும். இழிவு எண்ணிக்கை அப்படின்னு டாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்படி செய்யலாம் தானே. இதில் வந்து ஒரு 20 கிராம் கட்டையை, இன்னொரு 20 கிராம் கட்டை, இன்னொரு 5 கிராம் கட்டை போட்டிங்கன்னா எவ்வளோ வரப்போகுது, இங்கே 45 கிராம் வந்துடும். மொத்தமாக ஓகே, இங்கே வந்து 445 கிராம் இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் டிரெக்டாக இப்படி யோசிச்சிருக்கலாம். எப்படி, ஒரு 50 கிராம் நிறைத்தட்டையும் 5 கிராம் நிறைத்தட்டையும் போட்டிங்கன்னா இதில் 500 கிராம் வந்துடும். ஸோ இங்கேலையும் 500 கிராமை போடலாம். ஸோ இது வந்து 3 வரும். ஸோ இது ஒரு மெத்தட். அப்போ நம்ம 3 சொல்லியும் ஒரு இதை எடுத்துட்டோம். சரி, இதே போல் நீங்கள் வேறு ஐடியாஸும் யோசிக்கலாம். வேறு ஐடியாஸ் எப்படி யோசிக்கலாம், 445 இருக்குது இங்கேல. ஸோ இங்கேல வந்து நம்ம டிரெக்டாக 50 + 5ன்னு போட்டு ஒரு ஆன்சர் எடுத்தோம். அடுத்தது வந்து நீங்கள் இப்படி யோசிக்கலாம் தானே. எப்படி, இங்கேல வந்து நீங்கள் ஒரு 200ஐயும் போட்டு இன்னொரு 20, இன்னொரு 20, 5 இப்படி இங்கேல நிறைத்தட்டை 5 நிறைத்தட்டை வச்சு இங்கேல 445 கிராமாக கேளுந்தானே. 200, 200, 400, 420, 440, 445 அப்படின்னு சொல்லி டோட்டலாக அமைக்கலாம். ஆனால் இதில் எத்தனை நிறைத்தட்டுகள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் 5 நிறைத்தட்டுகள் யூஸ் பண்ணுறீங்க. அப்போது இங்கே கேட்ட கேள்வி வந்து மினிமம். ஸோ நீங்கள் உண்மையாக இப்படி நிறைய வகையில் நீங்கள் சமப்படுத்த இயலும். சமப்படுத்துறது தானே, ரெண்டு பக்கம் டோட்டல் சரி அமைஞ்சாச்சு தானே. அப்போ நம்மளுக்கு எது வேணும் அப்படின்றதான் பார்க்கணும். நம்மளுக்கு கேள்வி இழிவு எண்ணிக்கைன்றதால நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது தான் வரப்போகுது. ஆரம்பத்தில் என்னென்னு பார்த்தோம், இங்கேல 500 கிராம் தட்டை வச்சுட்டு இங்கேல ஒரு 50 கிராம் தட்டையும் 5 கிராம் தட்டையும் வச்சுறேன். இப்போ பாருங்கள், இங்கேல டோட்டல் 500 கிராம், இங்கேலையும் டோட்டல் 500 கிராம். அப்போ தராசு என்ன செய்யும், சமப்படுத்தப்பட்டுரும். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற இதுகள் எத்தனை, இந்த 1, 2, 3. அப்போது குறைஞ்சது இழிவு எண்ணிக்கை வந்து 3 நிறைத்தட்டுகளை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 3 தட்டுகளை யூஸ் பண்ணுறது மூலமாக சமம் செய்யப்படும். ஸோ இதை வந்து இந்த கேள்வி. அடுத்தது வந்து 15வது கேள்வியை பார்ப்போம். 15வது கேள்வியில் என்ன சொல்கிறாங்க, ஒரு பூங்கா ஒன்று அமைச்ச போகிறாங்களாம். ஓகே, பூங்கா ஒன்று அமைச்ச போகிறாங்களாம். அதில் சின்ன கேட்டும் இருச்சாம். ஓகே, இதில் நீள அகலங்கள் தந்திருச்சாங்க. இவர் 100 மீட்டர், இவர் 50 மீட்டர் அகலமாம். சரி, இந்த கேட் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து 2 மீட்டர். ஓகே, இப்போது இந்த கேட் கட்டுறதுக்கு ஒரு கூலியும் வளர்ச்சி மதல் கட்டுறதுக்கு ஒரு கூலியும்னு சொல்லி கேட்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது மதல்ற உயரமும் தந்திரிச்சாங்க. அதே மாதிரி இப்போ 1 மீட்டர் வர்க்கத்துக்கு எவ்வளோ காசு போகுது அப்படின்ற விஷயமும் தந்துட்டு நம்மளை கேள்வி என்ன கேட்குறாங்க, டோட்டல் செலவை பற்றி கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு நம்ம என்னத்தை காணுவோம்னு சொன்னால், வளர்ச்சி இந்த கேட்டை காணுவோமே. அப்போ கேட் வந்து 2 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் உயரமும் உள்ள கேட் தான். அப்போ இவர பரப்பளவு எவ்வளோ, 6 மீட்டர் வர்க்கம். அவங்க அலகு வர்க்கத்துக்கு என்ன, அலகு மீட்டர் வர்க்கத்துக்கு என்ன சொல்கிறாங்க கேள்வியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அலகு பரப்பளவு செலவு வந்து கதவுக்கானது 17 ரூபா ஆகும். அப்போ 6 ரூபாவுக்கு ஒரு துண்டுக்கு எரியும். 1 மீட்டர் வர்க்கத்துக்கு 17 ரூபான்னு சொன்னால்
6 மீட்டர் வர்க்கத்துக்கு எவ்வளோன்னு பாருங்கள், 102 ரூபா வரும். சரியா? அப்போ நம்ம கேட்டுக்கான செலவு வந்து கணிச்சிட்டோம். ஸோ கேட்டுக்கான செலவு கணிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு விஷயம் இருக்குது, நம்மளுக்கு மதல் கட்டணும். மதல் வந்து என்னத்தில் கட்டுறாங்க, கல்லால் வந்து மதல் கட்ட போகிறாங்க. இவர உயரமும் என்ன செய்ய போதும், இப்படி வந்து நான் வந்து முப்பரிமாணமாக யோசிச்சு பாருங்கள். இப்படி மதல் வந்து கட்டப்பட்டு போதும். இல்லைங்களா? இப்படி 4 திசையிலையும் மதல் கட்டப்படும். இப்போ யோசிச்சிங்கன்னா இந்த கேட் இருக்கிற இடத்த மதல் வருமானு யோசிங்க. கேட் இருக்கிற இடத்த மதல் வராது. அப்போ அது வழி தானே. அப்போது இப்படியான ஒரு இடங்களில் தான் என்ன செய்ய போகிறோம், இந்த மதலை கட்ட போகிறோம். அப்போது மதல் எவ்வளோ நீளத்துக்கு கட்டப்படுதுன்னு பாருங்க. இங்கேயும் 50 மீட்டர், அப்போ 100 மீட்டர், 50 மீட்டர், 50 மீட்டர். இப்போது இந்த நீளத்தை பாருங்கள், இந்த துண்டை மொத்தம் தான் 100 மீட்டர். அதுலேருந்து 2 மீட்டர் கேட்டுக்கு போனால் மிச்சம் எவ்வளோ இருக்கு, 98 மீட்டர். அப்போ நம்மளுக்கு 298 மீட்டருக்கு மதல் கட்ட போகிறோம். அப்போது நம்மளுக்கு மொத்த பரப்பளவு நம்ம கணிக்கத்தானே வேணும் இந்த இடத்துல. அப்போ மொத்த பரப்பளவு கணிச்சு பாருங்கள், எத்தனை வரப்போகுது, 298 மீட்டரை 3 மீட்டர் உயரம் தானே மதலும். அப்போ இதால் வந்து நம்ம பெருக்கிற தொகை தான் வந்து என்ன அமையும், அவங்களோட மொத்த அலகு பரப்பளவாக மொத்த பரப்பளவாக அமைய போகுது. எவ்வளோ வருது, 894 மீட்டர் வர்க்கமாக அமைய போகுது. இப்போ நம்ம செலவை கணிக்கணும். 1 மீட்டர் வர்க்கத்துக்கு 23 ரூபா செலவாகுதான். அப்போ அவங்க 894 மீட்டர் வர்க்கத்துக்கு எவ்வளோ செலவாகும், 23 தர 894 செலவாகும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த 23 ரூபாவை 894 ரூபா கூட்டப்போல் நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 20,567 ரூபாவாக வரும். இப்போது நம்மளுக்கு கேட்டுக்கான செலவையும் கதவுக்கான செலவையும் கூட்டினா மொத்த செலவு வரும் இல்லையா. அப்போ கூட்டி பாருங்கள், 20,567 ரூபா 102 ரூபாவோட கூட்டினீங்கன்னு சொன்னால் 9 ரூபா 6602. ஸோ இப்படியான ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு அமையும். ஓகே, 15 கேள்வி முடிச்சிருக்கோம். ஒரு இப்போ டைம் வந்து 9:22. ஒரு 5 மினிட் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 9:27க்கு தொடங்குவோம். சரியா? சரி, இதில் சின்ன மிஸ்டேக் உண்டு, வேறு ஒன்றும் இல்லை. வேறு பெருக்கம் வந்து 562 ரூபா. சரியா? 562 ரூபா. அப்போ இது வந்து 2ஆக அமையக்குள்ள இவர் 4 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்க. ஒன்பது 27 ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 மினிட்ஸ் பிரேக் எடுங்க.
ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாம் வந்து இப்போங்க ஓகே. இதில் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இந்த நிறை வழியாகவும், நிறைன்றது இந்த வரி வரியாக நம்ம பார்க்குறது, அடுத்து நிரல் வழியாகவும் கூட்டுத்தொகை வந்து சமனாக இருக்கிற மாதிரி இந்த கட்டங்கள் வந்து அமைச்சிடணும். ஸோ அப்படி இந்த கட்டங்களை அமைச்சிருன்னு சொன்னால் அவங்க கேட்குற கேள்வி சரி, அப்படி அமைச்சிருன்னு சொன்னால் ஏதோ ஒரு நம்பர் போலையாக குறிக்கப்பட்டிருக்கோம். இப்போ டோட்டல் பார்ப்போமே. நம்ம வந்து இந்த திசையில் டோட்டல் பார்த்தீங்கன்னா 9 10 9 1 10 5 கூட்டக்குள்ள 15ன்ற டோட்டல் வருது. அடுத்தது 6 3 9 7 16ன்ற டோட்டல் வருது. அடுத்த நிரல் இப்படி கூட்டுங்க. எத்தனை? 4 4 8 8 7 15. ஓகே, ஏதோ ஒரு மிஸ்டேக் ஒன்று உங்களுக்கு விளங்கிருக்கும். அடுத்தது வந்து நம்ம இப்படி கூட்டி பார்ப்போம். இப்படி கூட்டக்குள்ள 9 3 எத்தனை? 12 12 4 16. அடுத்தது கூட்டுங்க. 7 7 14 1 15. அடுத்தது 5 6 11 4 15. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மிஸ்டேக் 16ன்னு சொல்லி வந்துருச்சுன்னு சொன்னால், எங்கும் 15 வரக்குள்ள இவரில் 16 வந்திருந்தால் இந்த நிறையில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. சரி, ஓகே. இங்கே எல்லாமே நிரல் வழியாக அதே கூட்டுத்தொகை வரக்குள்ள இங்கே 16 வந்தால் இந்த நிரலில் ஒரு புலரிச்சு. இப்போ பாருங்கள், ரெண்டு முற்றிடம் யார்? இந்த இருக்கிற 3. அப்போ இந்த 3 பிரச்சனையாக இருந்தால் தான் இந்த இதால் கூட்டக்கொலையும் பிரச்சனை வரன்னு சொன்னால் இந்த 3 தான் பிரச்சனையாக இருப்பார். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3. ஓகே, அடுத்தது 17வது கேள்வி. பதினேழாவது கேள்வி என்ன சொல்லுது? அவர் முதல் நாள் வந்து 15 பக்கத்தை ரீட் பண்ணுறாராம். முதல் நாள் வந்து 15 பக்கத்தை ரீட் பண்ணுறார். அடுத்த நாள் வந்து 3 பக்கத்தை கூட்டி ரீட் பண்ணுவாராம். அப்போ எவ்வளோ? 18. அதுக்கு பிறகும் 3 பக்கத்தை கூட்டி ரீட் பண்ணுவார். இப்படி அவர் 10 நாளைக்கு ரீட் பண்ணுறாராம். ஸோ மொத்தம் வந்து 10 நாட்களுக்கு ரீட் பண்ணுவார். அப்போ ரீட் பண்ணி அந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கிறாராம். ஸோ புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் 15ஓட 18 இப்படின்னு சொல்லி போகுது. இதை வந்து நம்ம சொல்கிறது எண் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எண்ணிக்கையில் வந்து இந்த தொடர்கள் கூடி கூடி போகுதானே, அப்போ அதை எண் தொடர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. ஸோ இதுக்கு இந்த எண் தொடர்கள்ற கூட்டுத்தொகைக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. அதை நம்ம எஸ்என் சமன்பாடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக இருந்தால் நீங்கள் ஒன்றும் ஒரே பண்ண தேவையில்ல. இது வந்து ஒரு ஜேர்னி. ஒலிம்பியாடுன்றது ஒரு ஜேர்னி. அப்போ நீங்கள் வந்து போக போக விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு தான் போகணும். ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புதுசாக ஒவ்வொரு டைமும் லேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சமன்பாடாக இருக்க போகுது. இந்த சமன்பாடுகள் நீங்கள் போக போக பழகிக்கலைங்க, பயப்பட தேவையில்லை. சரி, இப்போ இந்த சமன்பாடை பொறுத்த மட்டும் பாருங்கள். எஸ்என் அப்படின்றால் யார்? n/2 அப்படின்ற ஒரு சமன்பாடு. இதில் ஒவ்வொரு ஆளும் யாருன்னு சொல்லி தரேன். இப்போ நீங்கள் இந்த ஒவ்வொரு நம்பர்லையும் எத்தனை நம்பரை கூட்ட போகிறீங்க அப்படின்றது தான். இப்போ இது வந்து ஒரு எண் தொடர். என்னன்னு சொல்லுது? ஒவ்வொன்றா 3 3 கூடி போகுதா இல்லையா? பாருங்கள், 15ஓட 3 கூட்டி 18 வந்துருச்சு. 15ஓட 3 கூட்டி 18, அடுத்த 3 கூட்டி 21, அடுத்த 3 கூட்டி 24, இப்படி தானே போகுது. ஸோ இதில் வந்து நம்ம கதைக்கிற ஒவ்வொரு கணியங்களையும் சொல்ல போனால், முதலாவது இந்த எண்ணுன்றது நம்ம எத்தனை இலக்கங்களை வந்து கூட்ட போகிறோம் அப்படின்ற விஷயம். அடுத்தது ஏன்றது முதலாவது உறுப்பு. அதாவது அந்த எண் தொடர் நம்ம எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே 15ன்னா இங்கே ஏ வந்து 15 இருக்கும். அடுத்தது
டீன்ற ஒரு எழுத்துங்க இருந்துச்சு. டீன்றது பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கதைப்பாங்க. ஸோ இது விஷயங்கள் புதுசாக இருக்கும், திரும்ப சொல்கிறேன். ஒரு ஜேர்னி தானே, அப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இப்போ வந்து நம்ம மேலே உள்ள விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எத்தனை உறுப்புகளை கூட்ட போகிறோம்? 10 நாளுக்குரியது தானே. அப்போது இந்த இடத்துல எண் எத்தனை அரிக்கும்? 10 அரிக்கும். இந்த தொடர முதலாவது உறுப்பு என்ன? 15. அப்போ ஏன்றது 15 அரிக்கும். டீன்றது பொது வித்தியாசம்னா என்ன? ஒவ்வொரு இலக்கத்துக்கு இடையில் எவ்வளோ வித்தியாசம் கூட்டிகிட்டு போகுது? 3 தானே. அப்போ டீன்றது 3 இருக்கும். இப்போது இந்த சமன்பாடு தெரிஞ்சிங்கன்னா அங்கே ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக அமைய போகுது. என்ன அமையும்? எஸ்என் சமன், அதாவது என்றது எத்தனை நாளைக்கு நம்ம கூட்ட போகிறோம்ன்றது தானே. அப்போ S10, அதாவது முதல் 10 உறுப்புற சம் எஸ்ன்றது. அப்போ டோட்டல் இப்போ பாருங்கள், என்னன்றது 10, 10 கீழ் 2, மொத்தமாக ஒரு ப்ராக்கெட் 2A தானே. ஒரு A 15ன்னா 2A எவ்வளோ? 30. அடுத்தது n-1. அப்போது என்னன்றது 10, 10லேருந்து 1 போனால் இங்கே பாருங்கள் n-1 தானே. அப்போ n-1ன்னு சொன்னால் 9 வரப்போகுது. 9 எத்தனை பெருக்கணும்? டீன்றது 3ஆல் பெருக்கணும். இப்போ பாருங்கள், ஆன்சர் சிம்பிளாக வரப்போ உங்களுக்கு 10 கீழ் 2 எத்தனை? 5. இங்கே ப்ராக்கெட்டில் 30 இருந்துச்சு, அங்கால 9 தர 3 27. பொட்மாஸோட தானே அங்கால வரப்போகுது. அப்போது 9 தர 3 27ன்னு அமையும். அப்போ 5 தர 57 வரப்போகுது. பெருக்குனீங்கன்னு சொன்னால் 285 சொல்லி வரும். ஸோ இதில் உங்களுக்கு புதுசான விஷயம் வந்து இந்த எஸ்என் சமன்பாடு மட்டும்தான். ஸோ அந்த விஷயம் மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தால் ஓகே. அடுத்தது 18வது கேள்வி பாருங்கள். 18வது கேள்வி இப்படி ஒரு க்ளொக்கை தந்துட்டு இந்த துளைகளில் 8ன்னு வந்தால், இப்போ அவங்க என்ன கேட்க வராங்கண்டா, இந்த துளையில் 8ன்னு வந்தால் இந்த துளையில் என்ன இருக்கும்? அதே மாதிரி இந்த துளையில் 8ன்னு வந்தால் இந்த துளை இந்த துளையில் 8ன்னு வரப்போல் இந்த துளையில் என்னென்று இருக்கும். ஸோ இதான் வந்து நம்மளுக்கு கேள்வியாக அமைய போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் பிடிச்ச வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பாருங்கள். இங்கே 1 இருந்தால் 5 இருக்கு தானே. அப்போ இங்கே கட்டாயம் 2 விளங்குது இல்லைண்ணா. ஓகே, இங்கே 2 3 4ன்னு இருக்கும். ஸோ இதுக்கடையில் 3 இலக்கங்கள் தான் காணப்பட்டு இருக்கும். ஸோ இதைத்தான் நீங்கள் கன்செப்டாக பிடிச்ச போகிறீங்க. இப்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள். சரி, நம்ம 2 விஷயத்தையும் எழுதுவோமே. முதலாவது இந்த துளையில் 8 வந்துட்டுண்டா இங்கே என்ன இருக்கும்? 9 10 11. இந்த துளையில் என்ன வந்துடும்? ஓட்டோவா 12ன்னு வந்துடுமா இல்லையா? அப்போ ஒரு ஆன்சர் கண்டுட்டோம், 12. அதே போல் இந்த துளையில் 8ன்னு வந்துட்டு வைப்போம். எங்கே? இந்த இருக்கிற இவரில் 8ன்னு வந்தால் அடுத்தடுத்த இலக்கங்கள் என்ன போகும்? அப்போ மேலே போக்குள்ள அந்த குறைஞ்சிட்டு தானே போகுது. என்னென்னு வருதுன்னு பாருங்கள். 8 7 6 5. அப்போ இங்கே என்ன வரும்? 4ன்னு வருமா இல்லையா? அப்போ ரெண்டாவது ஆன்சர் என்னமோ கண்டுட்டோம். 8 4 4 12ன்ற ஆன்சர் வரப்போகுது. அப்போது நம்மளுக்கு 8 ஒரு துளையில் அமைஞ்சால் மற்றத்தில் 12 வரலாம். இங்கே 8ன்றது அமைஞ்சால் அடுத்த துளையில் 4ன்றது வரலாம். அதான் நம்மளுக்கு கேட்ட கேள்வியாக அமையுது. ஓகே, 19வது கேள்வி. 19வது கேள்வி வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று தந்திருக்காங்க. ஒரு படம் ஒன்று தந்து பேட்டர்ன் ஒன்று தந்திருக்காங்க. இதில் அவங்க கேள்வியிலேயே உங்களுக்கு லேஸ் ஆக்கியிருக்காங்க. என்னண்டு கேள்வியிலே சொல்லி தந்திருக்காங்க. இந்த 14வது புள்ளி ரிப்பீட் ஆகுதான். அப்போ பாருங்கள், இவர் இப்படி ஒரு சரிவில் பெய்த்து நிமிடுறார். சரிவில் பெய்த்து அப்படியே நிமிர்ந்து கீழே வர்றாரு இல்லையா? அதே போல் இங்கே பாருங்கள், அதே மாதிரி கிடையா போகுது, திரும்ப மேலே அதே மாதிரி உயருது. ஸோ இப்படியான ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணியிருப்பார். நம்மளே கேட்குறாங்க 2022ஆம் புள்ளி ஏதாச்சும். இப்போ இந்த 14ஆம் புள்ளியும் 1ஆம் புள்ளியும் எப்படி ஈக்குவல் ஆச்சுன்னு பாருங்கள். அப்போது இதில் 13 தானே ரிப்பீட் ஆகுது. அப்போ நீங்கள் இந்த 1 13ஆல் பிரிச்சிங்கன்னா மீதி எத்தனை வரும்? ஆன்சர் 0 வரும், மீதி 1 வரும். இந்த 14 13ஆல் பிரிச்சிங்கன்னா ஆன்சர் 1 வரும், மீதியும் 1 வரும். அதே போல் இந்த 2க்கு பாருங்கள். அப்போ 15 சமனாக ஏன் இந்த 15 13ஆல் பிரித்த போல் 1 வந்து மீதி என்ன வரைச்ச போகுது? 2 அப்படின்னா போகுது. அப்போ நம்மளுக்கு என்ன தேவை அந்த இடத்துலன்னு பாருங்கள். மீதி எத்தனையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிறதால நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி வரப்போகுது.
அது விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி ரிப்பீட் ஆகக்குள்ள நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு தேவையானது ஆள் யார்? 2022. அதிலிருந்து 2025 நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பரை கண்டுபிடிச்சோம்னா மற்றது உங்களுக்கு லேசாக அமைஞ்சிரும். சரி, 2022 இதே 13ஆல் பிரிப்போம். 20ல் 1, 72ல் 5 வரப்போகுது, அடுத்து 72ல் 5 வரப்போகுது. அப்போது நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள். 7 மீதி வந்து வரும், மீதி வந்து 7 சொல்லி அமைய போகுது. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக தெரியும், மீதி 7ஆக அமைஞ்சால் ஒட்டோ உங்களுக்கு என்னென்னு வரப்போகுது. அப்போ அந்த 7ன்ற இலக்கத்தை நீங்கள் பிடிச்சிருவீங்க. 7ன்ற இலக்கம் எங்கே இருக்கி? இந்த இருச்சு. அப்போது 7ன்ற இடத்துல தான் இந்த 2022 மாதிரி இந்த 7 வரப்போகுது. இங்கே 7 இருந்த மாதிரி அங்கே 2022. அப்போது அடுத்த இலக்கம் என்ன? இப்படித்தான் அந்த பேட்டர்ன் அமைஞ்சிருக்கும். இங்கே என்ன வந்துருக்கும்? 2023. அதாவது அங்கே 8 இருக்கு. இந்த பாருங்கள், இந்த இருக்கிற 8ன்ற புள்ளி. அடுத்தது கீழே வந்துருச்சு பாருங்கள். அப்போ கீழே என்னென்னு வரும்? அப்படியே கீழே வந்து இந்த புள்ளி 2024ஆகும். அப்போ இவர் 9 அமையும். அடுத்த புள்ளியை பாருங்கள், 2025க்கு இப்படி ஒரு சரிவுல பெய்து இந்த 10ன்றால் அடங்கியிருப்பார். அப்போது இந்த 2025 இப்படி அமைஞ்சிருப்பார். ஸோ நம்மளுக்கு கேட்ட கேள்விக்குரிய ஆன்சர் அந்த பேட்டர்ன் வந்து இந்த அரிச்ச போகுது, இப்படி போய் கீழே வந்து வாருது. ஸோ இதான் வந்து 2022லேருந்து 25 வரைக்குமான விஷயம். ஓகே, அடுத்தது வந்து ஒரு சிம்பிளான கேள்வி. ஸோ ஒலிம்பியாவில் பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து மிக்ஸ் ஆகி தான் போடுவாங்க, ஹார்டான கேள்வி, லேசான கேள்வி எல்லாம். இப்போ பாருங்கள், இதில் ஃப்ரெக்ஷன் தானே கேள்வி. இப்போ இதில் 4 அதே மாதிரி சமத்துண்டுகள் இருக்கு. அப்போ 4ல் நிரந்திட்டப்பட்டது 1 பங்கு. இங்கேயும் 4 தானே இருக்கு. அப்போ எத்தனை பங்கு? 1 பங்கு நிரந்திட்டப்பட்டிருச்சு. இங்கே 6ல் 1 பங்கு நிரந்திட்டப்பட்டிருக்கு. இங்கே 3 பங்கு நிரந்திட்டப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு சிம்பிளான கேள்வி. ஸோ நீங்கள் மொத்தமாக போமாசி எடுத்தும் ஆன்சர் செய்யலாம். அதை விட நீங்கள் சும்மா உங்களுக்கு வழக்கமான ஒரு முறையில் செஞ்சாலும் ஓகே. இப்போ பாருங்கள், காவாசி நம்மளோட பாசியில் கதைக்கக்குள்ளே காவாசி கூட்டினா என்ன வரும்? அரைவாசி வரணும். அல்லது 4ன்ற பொதுவாக இருக்கிறதால 1 + 1 வந்து என்னென்ன அமையும்? மேலே 2ன்னு சொல்லி அமையும். ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு எழுதுவோம்? 6 எழுதுவோம். அப்போ இது ரெண்டையும் கூட்டக்குள்ளேயே 6 வந்துட்டு. அடுத்தது இவங்க 2 பேர்லையும் போமாசி எடுங்க. 6ன்னு எடுத்தால் இங்கே 1 வரும். இவரை எப்படி எழுதுவோம்? போமாசி எடுக்கக்குள்ள கீழே 2ஆல் பெருக்கப்படுறதால மேலேயும் 2ஆல் பெருக்கி 2ன்னு எழுதுவோமா இல்லையா? அப்போது இவர் அரை, அவர் 3ன் கீழ் 6ஆம். அப்போ அவரும் யார்? 3ன் கீழ் 6ன்னு சொன்னால் அவரும் அரை. அப்போ அரையும் கூட்டக்குள்ள ஆன்சர் 1ன்னு சொல்லி வந்துடும். அப்போது இந்த 4 துண்டுகளையும் கூட்டக்குள்ள வர ஆன்சர் என்ன வரிச்ச போகுது? 1 அப்படின்ற ஒரு ஆன்சராக இருக்கும். சரியா? அப்போ இது வந்து ஒரு சிம்பிளான ஃப்ரெக்ஷன் கூட்டுற, பின்னங்களை கூட்டுற ஒரு கேள்வியாக அமைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து அது ஒரு ஃபன்னான கேள்வி ஒன்று தான் இது. அதாவது இப்படி ஒரு உருவத்தை தந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இந்த எறும்புக்கு வந்து இந்த காட்டின 2 டிரெக்ஷன், இந்த படத்தில் காட்டிக்காம பாருங்க 2 டிரெக்ஷன். ஸோ இந்த படத்தில் காட்டின 2 டிரெக்ஷன்லையும் நான் வந்து அமைய போகுது. ஓகே, நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஒரு லேசாக அமைகிறதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போது இந்த 2 டிரெக்ஷனில் மட்டும்தான் அவராக செய்யணுமா? அப்போது நம்ம இதை எண்ணி பார்க்குற விஷயந்தான். இதில் வந்து எந்த ஒரு வேறு ட்ரிக்ஸுமே இல்லை. பாருங்கள், இப்படி ஒரு ஆள் அமையும். அதாவது வலது பக்கம் கீழேன்னா இப்படி ஓரத்தால் வந்து அவர் அடையலாம். ஸோ இவர் வந்து ஒன்றேனா. அதே போல் பாருங்கள், இதே புள்ளியில் வந்துட்டு இவர் என்ன செய்யலாம்? இப்படி ஒரு பாதையை எடுக்கலுமா இல்லையா? அப்போது ஆல்ரெடி 1, இன்னொரு 2 வந்து வந்துட்டு. இப்போ அடுத்தது பாருங்கள், இன்னொரு இதால் இந்த புள்ளிக்கு வந்தவர், சரி நம்ம வேறு புள்ளிக்கு வரதால நான் வேறையாக கீறி காட்டுறேன். அப்போ நம்மளுக்கு விளங்கும், இதில் 2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அடுத்தது
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வாரவர் அப்போ எங்கே பார்த்தோம், இப்படித்தானே பார்த்தோம். ஸோ இந்த புள்ளியிலேருந்து நம்ம இப்படி உண்டு ரெண்டு கண்டுட்டோம். சரி, இப்போ நம்ம இவரை இங்கே கொண்டு வந்து இந்த புள்ளியில் நிப்பாட்டுவோம். ஸோ இங்கே வந்தவர் எப்படியெல்லாம் போயிடும்னு பாருங்கள். அவருக்கு இப்படி ஒரு பாத் எடுக்கலும் ஒன்று, இங்கே வந்து இப்படி ஒரு பாத், ஓகே நான் வேறு வேறு கீறி காட்டுறேன். ஒரு பாத், அடுத்தது இப்படி ஒரு பாத் எடுக்கலும் ரெண்டு, வேறு என்ன பாத் எடுக்கலும், கீழே வந்து ஃபுல்லாக வரையணுமா இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன, மூன்று வித்தியாசமான வழிகளில் அவர் வரையணும். ஸோ நீங்கள் அப்படி ஒவ்வொரு புள்ளியாக பிடிச்சக்குள்ள உங்களுக்கு லேஸாக வந்து ஆன்சர் அமைஞ்சிட்டு போக போகுது. இப்போ பாருங்கள், அடுத்தது சரி, இப்போ வந்து நம்ம அந்த புள்ளியை இந்த புள்ளியையும் கணக்கு பார்த்துட்டு தானே. ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள், அடுத்தது வந்து இப்போ இது இங்கே வரையும் கொண்டு வந்துட்டோம், இந்த புள்ளி வரையும் இப்படி ஒரு பாதையை எடுத்துடணும். இப்போ அடுத்தது பாருங்கள், இப்படி இந்த புள்ளியில் நிப்பாட்டி நம்ம சில வழிமுறைகளில் போயிடும். எப்படி நம்ம அப்பயே பார்த்த மாதிரி இந்த ஓரத்தில் உண்டு, அடுத்தது இப்படியோ வந்து கீழே வந்து கொண்டு வரையணும். அப்போ ரெண்டு பாதை, அடுத்தது இதால் வந்து கொண்டு வரையலுமா இல்லையா, மூன்றுன்னு சொல்லி மூன்று வரையலும். அடுத்தது இப்படியோ கீழே வந்து நாலுன்னு சொல்லி இதில் வித்தியாசமான முறைகளில் 4 பாதைகளை வச்சு இதில் இன்னொரு பாதை மிஸ் ஆகிட்டு பாருங்கள், இப்படியே வந்து இங்கே வந்துட்டு இப்படித்தானே பார்த்தோம். அடுத்தது அவர் இங்கே வந்தவர் கீழால் ஒரு பாதையை கடைபிடிச்சி உங்களுக்கு லேசாக விளங்குறதுக்கான வேறு வேறு கலரில் காட்டுறேன். அப்போ இதில் ஆல்ரெடி 4 வந்து யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படியோ கீழால் வந்து வரையணும். அப்போ இந்த இடத்துல அவர் 5 பாதைகளை வந்து எடுக்கணும். ஸோ அது வந்து ஒரு மெத்தட். அடுத்தது வந்து பாருங்கள், ஓகே அடுத்ததில் நம்ம இப்படித்தானே கதைச்சோம். அப்போ அது முடிஞ்சு. இப்போ இந்த புள்ளியில் கொண்டு நிப்பாட்டுவோம். இந்த புள்ளியில் நிப்பாட்டிக்கிட்டு எத்தனை வருதுன்னு பாருங்கள். சாரி, 1, அடுத்தது 2, 3, 4. ஸோ இப்படி 4 வழிகளில் போயிடும். ஸோ இது வேறு எந்த கேள்வியுமே இல்லை. நீங்கள் வந்து அவன் தந்த தரவை வச்சு நீங்கள் எண்ணி பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள் என்ன மாதிரி ஆன்சர் வருதுன்னு சொல்லி. ஸோ இதை பார்க்க வேறு வழிமுறைகள் இருக்கா, இல்லை. அப்போ வேறு வழிமுறைகள் இல்லை. இதில் கூட்டுத்தொகை என்னென்னு வருது, 2 3 5, 5 5 10, 14. ஸோ இவர் வந்து வலது பக்கமும் கீழேயும் மட்டும் இயங்கி 14 முறைகளில் ஏயிலிருந்து பியை அடையலும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடும். ஓகே, ஸோ 21 கேள்வி முடிஞ்சு. இன்னொரு 4 கேள்வி இருந்துச்சு. இப்போ 22வது கேள்வியை பாருங்கள். 22வது கேள்வியில் இந்த ஒவ்வொரு வட்டத்தில் விளிம்புகள கூட்டுத்தொகை ஈக்குவல்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு விளங்கிருச்சோம். இந்த அரிச்சு தானே. இப்போ இவர் வந்து ஒரு வட்டத்தில் விளிம்பு. அப்போ இந்த 4 வட்டத்தில் கூட்டுத்தொகையும் ஒரு எக்ஸ்ன்னு அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அதே போல் இந்த வட்டத்தை எடுத்து பாருங்கள், இந்த அரிச்சிற வட்டம். அப்போது இந்த 4 சின்ன சின்ன வட்டங்கள எண்ணிக்கையோட கூட்டுத்தொகையும் அதே எக்ஸாக இருக்கும். அதே போல் இந்த அரிக்கிற வட்டத்தை பாருங்கள், இந்த வட்டம். அப்போ இந்த அரிக்கிற 4 டொட்டும் ஈக்குவலாக வேணுமா. ஸோ இது வந்து நீங்கள் இதில் உங்களுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து இதை எப்படி கொண்டு வரையலும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா சரி. இப்போ பாருங்கள், ஒரு பெரிய நம்பர் வெளியில் அடித்தா தானே. அப்போ இவர் வந்து எந்தெந்த வட்டங்களோட சம்மந்தம், 2 வட்டத்தில் சம்மந்தப்படுற 3வது வட்டத்துக்கு ஒரு பெரிய நம்பர் ஒன்று கொடுக்கணும். அப்போ நம்மளோட கையில் இருக்கிற 1 2 3 4 5ல் 6 பெய்த்து. அப்போது இருக்கிற ஆகப்பெரிய நம்பர் ஒன்று கொடுங்க. இவருக்கு என்னென்னு கொடுக்கணும், அப்போ இவரை 5ன்னு கொடுப்போமா. அப்போ 5ன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த வட்டத்தை பாருங்கள் நீங்கள், இந்த வட்டத்தில் 5 6 இருக்கு ஆல்ரெடி. அப்போ பெரிய ஒரு நம்பர் ஒரு ஆள் வந்துட்டார். இந்த மற்ற 2 வட்டத்தையும் பாருங்கள், இவங்களில் வெறுமனே சின்ன சின்ன, அதாவது ஒரு இந்த வட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6ன்ற ஒரு நம்பரும் இந்த வட்டத்தில் 5ன்ற நம்பரும் தான் இருக்கு.
அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த வட்டத்திலையும் நம்ம பெரிய ஒரு நம்பரை கொடுத்துட்டோம். சரி, இப்போ நம்ம ரஃபாக டோட்டலாக பார்ப்போம். இப்போ இந்த அரிக்கிற வட்டத்தை பாருங்கள். எந்த வட்டம்? இந்த கீழே உள்ள 2 வட்டத்தில் இடது பக்கம் உள்ள வட்டம், இந்த அரிக்கிற வட்டம். இந்த வட்டத்தில் பாருங்கள், இந்த விளிம்புல என்ன வளம் வருதுன்னு சொல்லி 5 6 இருந்துச்சு. அப்போ இப்போதைக்கு கூட்டுத்தொகை வந்து 11 அமையுது. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 5 4 இருந்துச்சு. அப்போ 9ன்னு வருது. இந்த வட்டத்தை எடுத்து பாருங்கள், 6 4 10 இருக்கு. இப்போ இந்த அரிக்கிற வட்டம், இந்த வட்டத்தோட இவர் தான் ஆக சின்னால். அப்போ நம்மள்ட்ட ஆல்ரெடி இந்த 3 நம்பர் போய்த்து, நம்மள்ட்ட 1 2 3 தானே இருக்கு. இந்த 1 2 3ல் நம்ம பெரிய ஒரு தொகையை யாருக்கு கொடுக்க வேண்டி வரும்னா இந்த சின்ன ஆளுக்கு தானே. அப்போ எல்லாரும் சமனாகுவாங்க. அப்போ நீங்கள் இந்த லொஜிக்கை வச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஆளுக்கு பெரிய 2 நம்பரையும் கொடுத்துடுவோம். அப்போ இவருக்கு 3 இவருக்கு 2ன்னு கொடுப்போம். இப்போ டோட்டலை பாருங்கள். இப்போ நம்ம டோட்டலை இன்னொரு தரம் கவுண்ட் பண்ணுவோம். இப்போ டோட்டல் கவுண்ட் பண்ணி பாருங்கள். இந்த வட்டத்தில் 14 வந்துட்டு, இந்த வட்டத்தில் பாருங்கள் 4 3 7 7 6 13 வந்துட்டு, இந்த வட்டத்தில் 13 வந்துட்டு. இப்போது இதில் ஒன்றை போட்டால் சரி தானே. அப்போ இந்த வட்டமும் ஒன்றை கூட்டக்கொலை 14 வந்துடும், இந்த வட்டத்திலையும் ஒன்றை கூட்டக்கொலை 14ன்னு சொல்லி வந்துடும். அப்போ எல்லா வட்டத்திலையும் 14 அப்படின்ற ஒரு கூட்டுத்தொகை வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? அப்போது நம்மளுக்கு கேள்விக்குறி அடையாளம் போட்ட இடத்துல என்ன நம்பர் வரப்போகுது? 1 அப்படின்ற ஒரு நம்பர் வரப்போகுது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 1. ஸோ இதுவும் வந்து ஒரு சும்மா லாஜிக்கல் திங்கிங் கேள்வி தான். அடுத்தது 23 பார்ப்போம். 23ன்றது இதில் என்ன சொல்கிறாங்கடா, இந்த வட்டத்தில் இப்படியான ஒரு அமைப்புள்ள இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் இன்னொரு வட்டம். அப்போ இங்கே 8 இங்கே 9 இங்கே 10 வந்து இங்கே 22 இங்கே 23 சாரி இங்கே 21 இங்கே 22 இங்கே என்ன இருக்கும் 24ன்னு போய் இங்கே எண்ணுன்ற ஒரு நம்பரில் முடியும். திரும்ப 1 2ன்னு போய் இங்கே 6 7ன்னு சொல்லி முடிய போகுது. இப்போ இதை நான் உங்களுக்கு விளங்கிட்டு தானே. இப்போ இந்த இடத்துல இந்த எண் என்னான்னு சொல்லி தான் நம்மளுக்கு கேட்குற கேள்வி. சரியா? அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கியிருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம டிரெக்டாக பார்ப்போமே. இங்கே பாருங்கள். இப்போது இந்த அரிக்கிற கோட்டுக்கு நடுக்கோட்டுக்கு இந்த டிரெக்ஷனில் பாருங்கள், வலது சைடில் எத்தனை நம்பர் இருக்க போகுதுன்னு பாருங்கள். 8 9 10ன்னு எண்ணி பார்த்தீங்கன்னா 23லேருந்து 7 போனால் 16. அதில் 7ஐயும் விட்டோம்னு சொன்னால் இல்லாட்டி இங்கே பாருங்கள், இதில் 22 வரையும் தானே இருக்கு. இங்கே 7ல் ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ முன்னுக்குள்ள 7ஐயும் கழிச்சிங்கன்னா இந்த கெப்பில் எத்தனை நம்பர் இருக்க போகுது? 15 இலக்கங்கள் காணப்படும். அப்போது இது வட்டம் 2 சமணத்தை இருக்க போகுது. அப்போ இங்கேல எத்தனை இலக்கங்கள் காணப்படும்? இங்கேலையும் 15 இலக்கங்கள் தான் காணப்பட போகுது. இப்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இதுக்குள்ள 6 இலக்கங்கள் ஆல்ரெடி பெய்த்து. அப்போ இங்கே எத்தனை இலக்கங்கள் இருக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, நான் வேறு கலரில் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து 6 இலக்கங்கள் பெய்த்து. அப்போது இந்த கெப்பில் 9 இலக்கங்கள் வந்து காணப்படணும். சரி, 9 இலக்கங்கள் காணப்பட போகுது. அப்போ நீங்கள் 23ஓட எத்தனை இலக்கங்கள் அங்கே வரும்? 23ஓட 9 இலக்கங்கள் கூட்டி பாருங்க, எத்தனை? 32. அப்போ இந்த எண்ணுன்ற இடத்துல எத்தனைன்னு வரணும்? 32. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து எண் சமன் 32ன்னு சொல்லி வந்துட்டு. அடுத்ததும் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி, 24வது கேள்வியாக இருந்தாலும். இப்போ இதில் என்ன கேட்க வராங்கன்னு நீங்கள் பாருங்கள். இதை வந்து ஒரு முக்கோணமாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ முக்கோணமாக கம்ப்ளீட் பண்ணக்கொள்ள நம்மளுக்கு இருக்கிற ஒரு லேசான மெத்தட் என்ன? இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம இப்படியோ இணைச்சி இதை நீங்கள் இப்படியோ எடுத்தீங்கன்னு சொன்னால், அதே போல் இவரை இங்கே கொண்டு வந்துட்டு இந்த அரிச்சிரை இவரை இணைக்கணும். ஸோ இவரை முக்கோணமாக்குறதுக்கு தேவையான சின்ன சின்ன இழிவு முக்கோணிகள் எண்ணிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு முக்கோணத்தை நம்ம உண்டாக்கிடும். ஓகே, நம்மளுக்கு இப்படி ஒரு முக்கோணம் கிடைச்சிட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்ன முக்கோணி ஆக்கிடுவோம்.
சின்ன சின்ன முக்கோணியாக நீங்கள் சும்மா வரைஞ்சி பார்த்துருந்தாலே இதுக்கு சிம்பிளாக ஆன்சர் போயிருக்கலாம். சரியா? ஓகே, நம்மளுக்கு வந்து சரி, இப்போ பாருங்க இன்னும் எத்தனை முக்கோணி தேவைப்படுதுன்னு சொல்லி வேறொரு எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 9 முக்கோணிகள் இருந்தால் ஒரு பெரிய ஒழுங்கான ஒரு முக்கோணியாக நம்ம இந்த இதை கம்ப்ளீட் பண்ண இயலும். ஓகே, ஃபைனல் கேள்வி வந்து 25வது கேள்வி, முக்கோணி கேள்வி உண்டு. ஓகே, இதில் பாருங்கள், அவங்க வசனத்தில் சொன்ன மாதிரி இதை மடிச்சிருக்காங்களாம். அந்த ஏடி வழியாக இந்த அடிச்சு பாருங்க, இந்த ஏடி வழியாக இவரை இப்படியோ கொண்டு மடித்து இதில் ஒட்டியிருக்காங்க. அதான் பி டேஷாக இருக்கு. அப்போ அது வந்து உங்களுக்கு விளங்கிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் சில விஷயங்களை ஸ்டார்ட்டில் படிக்கணும். இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்குது இதுக்குள்ள. என்ன தெரியுமா? ஒரு முக்கோணியில் 3 கோணங்களையும் கூட்டினா முக்கோணி தானே, 3 கோணம் இருக்கும். இந்த 3 கோணத்தையும் கூட்டினா எத்தனை பாக வரும்? 180 பாக வரும். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சாலே இந்த கேள்வியை லேசாக செஞ்சிடணும். இப்போ பாருங்க, இந்த அரிக்கிற ஆள் இப்படியோ மடிபட்டுத்தானே இந்த இடத்துல வருது. அப்போது இவரும் எத்தனை அரிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இவர் எக்ஸாக இருந்தால் இவர் மடிபட்டு பொருந்துனா 2 பேரும் அதே அளவை தானே அரிக்கணும். அப்போ நீங்கள் இதிலிருந்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருவீங்க, 2 பேருமே இவரும் வந்து விளங்குற மாதிரி ஓகே, இவரும் எக்ஸ்ன்னு இருக்கும், இவரும் எக்ஸ்ன்னு சொல்லி இருக்க போகிறார். இது வந்து நம்மளுக்கு லேசாக விளங்குற ஒரு விஷயம். அதே போல் நீங்கள் இன்னொரு வகையில் யோசிச்ச போல் பாருங்கள். அடுத்தது இந்த முக்கோணி, இந்த அரிக்கிற 2வது இதில் இந்த அரிக்கிற முக்கோணி இருக்கு தானே, இந்த முக்கோணியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவர் 30 இவர் 20ண்டா ஆல்ரெடி 50 பாக வந்துட்டு நம்மளுக்கு மொத்தம் 180 பாக தேவை. அப்போ 20 30 இருச்சு, அப்போ டோட்டல் 50ன்னு சொன்னால் இந்த கோணம் என்ன இருக்கும்? 130 பாகையாக இருக்கும். அப்போ இவர் வந்து 130 பாகன்னு சொன்னால் ஒரு நேர்கோட்டில் கூட்டுத்தொகை என்ன இருக்கணும்? நேர்கோட்டு கூட்டுத்தொகை 180 தானே. அப்போ இவர் 50 பாகையாக இருக்கும். இப்போ நீ இதில் இருந்து ஒரு கான்செப்ட் பிடிச்சிருவீங்க, இந்த அரிக்கிற கோணத்தை கொண்டு இந்த அரிக்கிற கோணத்தை கொண்டு என்ன செய்கிறோம்? இங்கே கொண்டு பொருந்தக்கிறோம். அப்போ அதிலிருந்து தானே இந்த கோணம் உருவாகி இருக்கும். அப்போ இவருக்கு சமனாத்தானே இவர் இருக்கணும். அப்போ ஆல்ரெடி நம்ம அந்த கோணத்தை 50 பாகன்னு கண்டத்தால் இவர் என்ன வரிப்பார்? இவர் 50 பாகை இருப்பார். நம்மளுக்கு ஆல்ரெடி இவர் 30ன்னு தெரியும். இப்போ இதை வச்சு நீங்கள் டிரெக்டாக கணிச்சலும் என்ன? இந்த பெரிய ஏபிசி முக்கோணத்தில் ஆல்ரெடி நம்மளுக்கு 50ம் 30ம் இருக்கு, அங்கால 2 எக்ஸும் இருக்கு. இப்போ இதில் ஆல்ரெடி 80 வந்துட்டு டோட்டல் 180 தானே வரணும். அப்போது 2x அப்படின்றது எத்தனை இருக்கும்? 100 பாகையாக இருக்க போகுது. அப்போ எக்ஸுன்றது 50 பாகையாக இருக்க போகுது. ஸோ இதுவும் வந்து நீங்கள் வெறுமனே முக்கோணத்தை கூட்டுத்தொகை வந்து முக்கோணத்தில் உள்ள விஷயங்களோட கூட்டுத்தொகை வந்து 180 இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாலே இதில் டிரெக்ட் ஆன்சர் வந்துடும். ஓகே, இவ்வளோ தான் வந்து கேட்டகரி 1க்குரிய கிரேட் 6க்குரிய பேப்பராக அமையும். ஸோ இதில் வந்து வித்தியாசமான கேள்விகள் இருந்தால், புதுசான கன்செப்ட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கலுங்க. ஸோ போக வந்து இன்ஷால்லா உங்களுக்கு எல்லாம் அந்த கன்செப்ட்ஸை லேர்ன் பண்ணாக்குள்ள அடுத்தடுத்த பேப்பரில் வந்து செய்யலுமா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். முடிச்சுக்கலாம். ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அட்மிட் பண்ணிடும் மைக்கு. ஓகே, அப்போ முடிச்சுக்கலாம் டவுட்ஸ் இல்லாட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும்.